Good afternoon everybody. Good afternoon, good morning. எல்லாருக்கும் good afternoon, good morning எல்லாமே. Okay. Audible, okay, good, super. So we'll start now. Okay, super. ஆரம்பிச்சிடலாம். After long break. அதெல்லாம் இல்லைப்பா, ஒரு வாரம் தான்ப்பா ஆகுது. ரைட். செப்டம்பர் 14, 15, 16, 17 நம்ம இப்போ இந்த நாட்களில் வர அந்த டிஎன்டியை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, போன வாட்டியே நம்ம கொஞ்சம் ஒரு டீசர் மாதிரி பார்த்தோம் வித் ரெஸ்பெக்ட் டு மிஷன் மௌசம். மிஷன் மௌசம் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அப்ரூவ்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஓகேங்களா? எர்த் சயின்ஸோடைய அந்த மினிஸ்ட்ரியில் இருந்துச்சு. 2000 crore ப்ராஜெக்ட், 2000 crore rupees ப்ராஜெக்ட் இது. இட் இஸ் அண்டர் த மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். ஸோ இதோடைய மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வாண்ட்ஸ் டு இம்ப்ரூவ் த ப்ரிடிக்டபிலிட்டி ஆஃப் த வெதர் ப்ரிடிக்டபிலிட்டி. ஓகேங்களா? அது அண்ட் இட் வாண்ட்ஸ் டு ஹாவ் இன்வால்வ்ஸ் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன். இது எந்தெந்த ஆர்கனைசேஷனை இன்வால்வ் பண்ணுது? இதெல்லாம் பிலிம்ஸில் கேட்கக்கூடிய கேள்விகள். ஓகேங்களா? பிலிம்ஸில் இதெல்லாம் கேட்கலாம். இந்தியா மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஐஎம்டி, அப்புறம் நேஷ்னல் சென்டர் ஃபார் மீடியம் ரேஞ்ச் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ட்ராபிக்கல் மெட்ராலஜி, இது பூனேயில் இருக்குது. ஓகேங்களா? இந்த 3 இன்ஸ்டியூட்டும் தான் வந்து இதில் ரொம்ப மேஜரான பங்கு வகிக்குது. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரான்ச்சே, அதாவது வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டில் 2026க்குள்ளே என்ன பண்ண போகிறாங்கன்னா, 60 வெதர் ரேடார்ஸ், அப்புறம் 15 விண்ட் ப்ரொஃபைலர்ஸ், அப்புறமா வந்து 15 ரேடியோ சோண்டார்ஸ். ஸோ டு மானிட்டர் த அட்மாஸ்பிரிக் ப்ரெஷர் அண்ட் விண்ட் ஸ்பீடு, ஹியூமிடிட்டி, டெம்பரேச்சர், இது எல்லாத்தையுமே வந்து டோப்போஸ்பியருக்குள்ளே என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு இதை ஃபிட் பண்ண போகிறாங்க. ஸோ இது மட்டும்தான் இவங்களோட எய்மா அப்படி இருந்ததுன்னா, இட் இஸ் நாட் வாட் டு சே, it is equal to the mission called as Monsoon Mission. 2012லேயே வந்து அதை ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கும் இதுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இருந்திருக்காது. பட் இட் இஸ் நாட் லைக் தட். இது அதோடு நிற்கலை. என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஆல்சோ வாண்டட் டு ட்வீக் த வெதர்ஸ். ஓகேங்களா? இட் என்ஹான்சஸ் த ஃபோர்காஸ்டிங், வெதர் ஃபோர்காஸ்டிங். இதை வந்து அம்ப்ரெல்லா ஃபோர்காஸ்டிங்னு சொல்லுவாங்க. வெறும் வெதர் ஃபோர்காஸ்டிங் மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ வாண்ட்ஸ் டு ப்ரிடிக்ட் அதர் நேச்சுரல் ஈவெண்ட்ஸ், வெதர் ஈவெண்ட்ஸ் லைக் கோல்டு வேவ்ஸு, அதுக்கப்புறமா வந்து ஹீட் வேவ்ஸ், அப்புறம் லோக்கல் வெதர் பேட்டர்ன்ஸ், மான்சூன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து ப்ரிடிக்ட் பண்ணணும்னு நினைக்குது இந்த மிஷன் மௌசமில். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது மட்டும் கிடையாது. இட் ஆல்சோ வாண்டட் டு ஹாவ் அ கண்ட்ரோல் ஓவர் வெதர். ஓகேங்களா? வி ஆர் நாட் அ மியர் ஸ்பெக்டேட்டர், இல்லைனா ரிசீவிங் எண்ட் ஆஃப் த வெதர் கிடையாது. இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஆக்டிவ்லி we are going to involve in the weather events. ஓகேங்களா? ஸோ வாட் they are want to do is they will install a cloud stimulator. cloud stimulator வந்து ஐஐடி அந்த மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து cloud stimulator வந்து இது பண்ணி cloud seeding, அதுக்கப்புறம் லைட்னிங், இதை பற்றிலாம் படிக்க போகிறோம். ஓகேங்களா? cloud seeding அப்படின்னா என்ன, இதை வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? cloud seedingனா என்னங்கிறத நம்ம பேசுவோம். பட் கிளவுட் சீடிங் அப்புறம் லைட்னிங் கண்ட்ரோல், இது எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது எல்லாமே மிஷன் மௌசமில் இருக்குது. ஸோ வாட் அண்ட் ஆல் த மிஷன் மௌசம் டூஸ், it covers the forecasting, umbrella forecasting, not only with respect to monsoon or changing the weather pattern, but also it wants to predict the cold winds, heat waves, அதுக்கப்புறமா வந்து with respect to local weathers. அது மட்டும் இல்லாமல் இட் வில் ஹெல்ப் இன் கிளவுட் சீடிங், அப்புறம் கண்ட்ரோலிங் த லைட்னிங். எப்படி லைட்னிங்கை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா, லைட்னிங் எதனால் வருது? இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சார்ஜிங் ஆஃப் த கிளவுட். கிளவுட் வந்து ரெண்டும் உரசும்போது இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் வரும் பொழுது இது ரெண்டும் அட்ராக்ட் ஆகும்போது லைட்னிங் வருது. ஸோ வாட் தே ஆர் கோயிங் டு டூ இஸ், அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லைட்னிங்கை வந்து கம்மி பண்ணுறாங்க. எப்படின்னா, இதில் வந்து இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபிலிட்டியை குறைக்கிறாங்க. கிளவுட் நெகட்டிவிட்டியை பாசிட்டிவிட்டியை குறைக்கும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் அமௌண்ட் ஆஃப் லைட்னிங். ஏன் சார் இதை பண்ணணும்? இஃப் யூ ஆர் சர்ப்ரைஸ்ட், யூ கேன் நோ தட் ஒரிசாவில் மட்டும் கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 100 பேர் லைட்னிங்கால் இறக்குறாங்களாம். ஓகேங்களா? இட் இஸ் ஆல்சோ அ டிசாஸ்டர்.
ஓகேங்களா. டிசாஸ்டர் அப்படின்னா என்னது, லாஸ் ஆஃப் லைஃப் ஆர் லைவ்லிவுட் இது ஆகணும். ஸோ லைட்னிங்னாலையும் ஆகுது. ஸோ அதனால் அதையும் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தே ஆர் இன்ஸ்டாலிங் த க்ளவுட் ஸ்டிமுலேட்டர் சேம்பர் இன் IIT மெட்ராலஜி. ஓகேங்களா, பூனேல. ஸோ இது எல்லாமே இம்பார்ட்டண்ட். அப்புறம் க்ளவுட் சீடிங் எதுக்கு சார் அப்படின்னா, பிகாஸ் we want to have an artificial rain. இது வந்து it will give an artificial rain. ஓகேங்களா, அது எப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ இது மிஷன் மௌசம் பற்றி நம்ம PIBயில் போட்ட கார்டு. இதை ஒரு வாட்டி சும்மா பாருங்கள். ஓகேங்களா, இதில் இருந்து தான் கேள்வின்னு வரணும்னா இதில் இருந்து தான் வரும். இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் அப்படியே எடுத்து போடுவாங்க. ஓகே, இதில் இருக்குது பாருங்கள் 3 இன்ஸ்டிடியூட்ஸ். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு க்ளவுட் சீடிங். க்ளவுட் சீடிங்கில் வந்து இந்த மாதிரி வந்து ஏரோப்ளைனில் என்ன பண்ணுவாங்கன்னா, தே வில் ஸ்ப்ரே அ ஐஸ் நியூக்ளியை விச் இஸ் கால்ட் அ சில்வர் அயோடைடு, இல்லைனா வந்து பொட்டாசியம் அயோடைடு, ட்ரை ஐஸ், இந்த மாதிரி ஏதோ ஒன்றத்தை வந்து போடுவாங்க. க்ளவுடில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸ்ப்ரெட் பண்ணும்போது வாட் இட் வில் டூ இஸ், இந்த ஐஸ் வந்து இந்த ட்ரை ஐஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இட் வில் ஸ்டிமுலேட் த வெதர் கண்டிஷன். ஸோ அது வந்து ஒரு நியூக்ளியை மாதிரி ஃபார்ம் ஆகி அதிலிருந்து உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த க்ளவுடில் ஆனால் ஆல்ரெடி தேர் ஷுட் பி எ ப்ரீ எக்ஸிஸ்டிங் வாட் டு சே ஹியூமிடிட்டி இருக்கணும். ஹியூமிடிட்டி இருக்கும் பொழுது இந்த ஒரு நியூக்ளியை இது ஒரு சின்ன பார்ட்டிக்கல். இந்த பார்ட்டிக்கலில் தான் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாட்டர் மாலிகூல்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த வாட்டர் மாலிகூல்ஸ் தான் இந்த வெயிட் தாங்க முடியாமல் ரெயினாக வரும். அதுக்கு என்ன தேவை, அது ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ன தேவைன்னா அந்த நியூக்ளியை தேவை. அந்த நியூக்ளியை சில நேரம் க்ளவுடில் இருக்காது. அப்படி அந்த க்ளவுடில் நம்ம ஸ்ப்ரே பண்ணும் பொழுது ஹெவி ஆர்டிஃபிஷியல் ரெயின்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ரீ எக்ஸிஸ்டிங்காக என்ன இருக்கணும், ஹியூமிடிட்டி இருக்கணும். அப்போது ஹியூமிடிட்டி இல்லாத க்ளவுடில், வாட்டர் மாலிகூல்ஸ் இல்லாத க்ளவுடில் இந்த மாதிரி நம்மளால் வந்து மேக் பண்ண முடியாது. ஓகேங்களா. அப்போ செலக்டிவான க்ளவுட்ஸில் தான் நம்மளால் வந்து பண்ண முடியும் க்ளவுட் சீடிங். அப்போ அந்த க்ளவுட் சீடிங் எப்படியெல்லாம் பண்ணலாம், இன்னும் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம் இப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்ம மிஷன் மௌசமில் ஒரு க்ளவுட் சீடிங் அந்த சேம்பரும் இருக்குது. ஓகேங்களா. So next is with respect to the shock of crumbling infrastructure and the solution. Shock of crumbling infrastructure and solution. So இது என்ன சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லலாம் என்ன சார் இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so this is a bridge in Bihar. After construction, it is under construction only. இன்னும் கன்ஸ்ட்ரக்ட் கூட பண்ணி முடிக்கல. பட் அதுக்குள்ளே பாருங்கள், it has broken down. இதெல்லாம் யாரோட காசு, வரி காசு அப்படின்னா வந்து நம்மளோட வரி காசு தான். ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் ஒன்லி மேக் இந்தியா அ டெவலப்டு கண்ட்ரி. இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை, நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேங்களா. ஸோ வாட் வி ஹாவ் டு டூ இஸ், வி ஹாவ் டு இன்ஸ்டால் அ குவாலிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். திஸ் வில் ஒன்லி என்ஹான்ஸ் அவர் லிங்கேஜஸ் ஃப்ரம் A to B. அப்படி இல்லைன்னா பாருங்கள், இந்த இடத்துல இதுக்கப்புறம் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி நடக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த பிரிட்ஜ் இல்லைனா சுற்றிக்கிட்டு போன மாதிரி இருக்கும். ஸோ ஃபியூவல் காஸ்ட்லேருந்து எல்லாமே டிஸ்இன்சென்டிவ் ஆகிடுவாங்க. இங்கே இருக்கிறவங்க இங்கேயே இருந்துருவாங்க, அங்கே இருக்கவங்க அங்கேயே இருப்பாங்க. ஸோ ஒரு டெவலப்மெண்ட் அப்படின்னா இட் இஸ் ஈக்குவல் டு கனெக்டிவிட்டி. எவ்வளவு சீக்கிரம் போகிறீங்க, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எவ்வளோ சீக்கிரம் போகிறீங்க அப்படிங்கிறது ஒன் கைண்ட் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகேங்களா. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் காம்பனண்ட் ஆஃப் த டெவலப்மெண்ட் அண்ட் இட் வில் ஹாவ் அ ரிப்பலிங் எஃபெக்ட் ஆல்சோ. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் உங்களுடைய கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நம்பி அதை சுற்றி இருக்கிற இண்டஸ்ட்ரீஸும் வளரும். எப்படி, ஸ்டீல் இண்டஸ்ட்ரி வளரும், சிமெண்ட் இண்டஸ்ட்ரி வளரும், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி வளரும். இது லேபர் இன்சென்டிவும் கூட, இன்டென்சிவும் கூட. அப்போ வேலை வாய்ப்பு பெருகும். வேலை வாய்ப்பு பெருகும் பொழுது உங்களோட ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ $1 இன்வெஸ்டட் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் கிவ் யூ ரிட்டர்ன்ஸ் மல்டிபிள் டைம்ஸ். ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். we have also had many infrastructural what to say initiatives like PM Gati Shakti National Master Plan, Gati Shakti, which Indian government is trying to invest nearly $1 trillion ஓகேங்களா. சாரி, $1 trillion இல்லை, 1 trillion crore rupees. ஓகேங்களா. 1 trillion crore rupees வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்.
And then there is another thing which is called as national logistic policy. இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் லாஜிஸ்டிக் பாலிசிக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பொருளை இன்னொரு இடத்துக்கு எவ்வளவு ஈஸியாக எவ்வளவு டைம்குள்ளே நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறது தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ். இப்போ தேர் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ரோடு கூட ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தாங்க. பட் லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஹாவ் அ வேர்ஹவுஸ் இருக்குது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல ஒரு வேர்ஹவுஸ் இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு பொருளை இருந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு கொண்டு போகிறீங்க, வேர்ஹவுஸில் வைக்கிறீங்க. ஓகேங்களா? இந்த வேர்ஹவுஸ்லேருந்து யூ கேன் இம்போர்ட் ஆர் எக்ஸ்போர்ட். ஸோ இதுக்கு பேர் தான், இந்த ஃபெசிலிட்டிக்கு பேர் தான் அந்த லாஜிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்னும் நம்ம நல்லா சொல்லணும்னா, ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, a guy called as ஷெர்ஷா சூரி என்ன பண்ணாரு? he built grand truck roads. ஓகேங்களா? grand truck roads பண்ணாரு. அப்புறம் 8 course, ஓகேங்களா, 8 கோர்ஸில் வந்து ஒவ்வொரு 2 கோர்ஸுக்கும் 8 கோர்ஸ் இல்லை, ஒவ்வொரு 2 கோர்ஸுக்கும் அதாவது வந்து 8 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு வாட்டி ஷெராய்ஸ் கட்டினார். ஷெராய்ஸுங்கிறது தங்கும் விடுதி. ஸோ இட் இஸ் அ லாஜிஸ்டிக்கல் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு ட்ரேடரால் ஈஸியாக போக முடியுது, அவருடைய பண்டத்தை சீக்கிரமாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடிஞ்சது. ஸோ இதுக்கு பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் லாஜிஸ்டிக் பாலிசி. ஓகேங்களா? அப்போது அந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அந்த இதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா சாகர் மாலா, பாரத் மாலா இந்த மாதிரியான இனிஷியேட்டிவ்ஸ்லாம் பண்ணுறாங்க. போர்ட் லெட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சாகர் மாலாவை போர்ட் லெட் டெவலப்மெண்ட். அதாவது இப்போ இந்தியா இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்தியன் கோஸ்ட் இப்படி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு போர்ட்லேயும் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we are going to connect each and every port with the infrastructure, logistical infrastructure. This is called as port led development. சாகர் மாலா அப்படின்னு, சாகர்னா கடல்னு அர்த்தம். ஓகேங்களா? இந்த சாகர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு போர்ட்டையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மாலை மாதிரி கோக்குறோம், அதனால சாகர் மாலா. பாரத் மாலா அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் ரோட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். பாரத் மாலா. ஓகேங்களா? இதுக்கு பேர் தான் பாரத் மாலா. இந்த மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் இன்க்ரீஸ் அவர் லாஜிஸ்டிக்கல் கேப்பபிலிட்டி. ஓகேங்களா? அது இல்லாமல் there are another important schemes like smart city missions. Smart city missions which will also connect your infrastructure with digital infrastructure. Physical infrastructure, digital infrastructure இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தாதான் ஒழுங்காக நடந்தால் மட்டும்தான் we will achieve our goal of 2047 விக்ஷித் பாரத் கோல், which is a developed India goal. ஸோ அதுக்கு இந்த பட்ஜெட்லேயுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, they have increased the capital expenditure, capex, with respect to 11.11 lakh crores, கிட்டத்தட்ட 3.4% of GDP. ஓகேங்களா? இந்த மாதிரியான ஃபேக்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெயின்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் GS3ல இதை கேட்பாங்க. GS3ல இந்த வாட்டியே கேட்குறது, நாளைக்கு கொஸ்டினில் கேட்குறது கூட வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நேற்று வேறு எஸ்ஏ பார்த்துருப்பீங்க. எஸ்ஏ எப்படி இருந்துச்சு, அந்த கொஸ்டின்லாம் எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வந்து சேலஞ்ச் இன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். சேலஞ்சஸ். அப்போ இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பில்டு பண்ணுறதுல என்னென்ன மாதிரியான சேலஞ்சஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there are many kinds of challenges. First important challenges with respect to time delay. டைம் டிலே ஆகும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஓவர் ரன்ஸ் ஆகும். ஓகேங்களா? இம்ப்ளிமெண்டேஷனில் டைம் வந்து டிலே ஆகுது. எதனால் இது ஆகுது அப்படின்னா, பிளானிங் ஸ்டேஜ்லேயும் சரி, அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் பிளானிங் ஸ்டேஜ்லேயும் சரி, இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜ்லேயும் சரி, there is no கோஆர்டினேஷனும் இல்லை, ஃபண்டிங்கும் இல்லை. ஒரு சில நேரங்களில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனையும் வந்துடும், சில நேரங்களில் டிசாஸ்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி வந்து பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல் ப்ராப்ளம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் கோயம்பேடுலாம் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா நல்லா தெரிஞ்சிருக்கும். என்ன ஐடியா அப்படின்னா, பில்லராக இருக்கும், பல வருஷமாக அந்த பில்லர் மட்டும் இருக்கும், there is no, அதை வந்து கனெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் ஹைவே காரிடார் வந்து போடலாம் அப்படின்ட்டு வந்து 2011 பண்ண ஒரு
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க் அது. மெட்ரோ ரயிலுக்காக கிடையாது, எலிவேட்டட் ஹைவே காரிடார். எக்மோரில் வந்து அது கனெக்ட் ஆகும், ஓகேங்களா, லாரி மூலமாக. ஸோ அந்த ஒரு பில்லர், அந்த ப்ராஜெக்டில் நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னென்னா, நான் காலேஜ் படிக்கும்போது அந்த ப்ராஜெக்டில் வந்து அதை எப்படி போடுறாங்க என்னங்கிறத நான் வந்து போய் பார்த்துருக்கேன் இண்டஸ்ட்ரியல் விசிட்டில், ஓகேங்களா. அது ஒரு தூண் மாதிரி தானே உங்களுக்கு தெரியுது, அதுக்கு கீழே அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு தூணுக்கு கீழே மட்டும் 6 பைல் போடுவாங்க. அதுக்கு பேர் வந்து பைல் ஃபவுண்டேஷன்னு பேர், ஓகேங்களா. 6 பைல் இருக்கும். இந்த 6 பைலையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி பைல் கேப் இருக்கும். அந்த பைல் கேப்புக்கு மேலே தான் நீங்கள் பார்க்குற பில்லர் இருக்குது. இந்த ஒவ்வொரு பைலோடைய மதிப்பு மட்டும் 10 லட்ச ரூபா. ஒவ்வொரு பைலோட மதிப்பு 10 லட்ச ரூபா. அதோடைய பைல் கேப்பு, இதோடைய மேலே பில்லர், இந்த ஒரு பில்லரோட மதிப்பு மட்டும் 1 கோடி ரூபா வரும். போஸ்ட் ஓட்டுறதுக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்குது. இப்போ நீங்கள் போயிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா. இதெல்லாம் எந்த காசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட காசு தான். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் டைம் டிலே, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் டிலே. ஸோ திஸ் இஸ் ஹேப்பனிங் வாட் டு சே, அந்த காஸ்ட் ஓவர் ரன்ஸ். இந்த காஸ்ட் ஓவர் ரன்ஸ் என்ன ஆகும், இந்த மாதிரி இவ்வளோ பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு இடத்துல போய் முடங்கும் பொழுது நம்மளுக்கு அதுக்கான ரிட்டர்ன்ஸ் வராதப்ப, அதுவும் இல்லாமல் இந்த 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 இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட காசை வேற எங்கன்னா நம்மளால் யூஸ் பண்ணியிருந்திருக்க முடியும். So this is also creating a crowding out effect. Crowding out effect. Crowding out effect na என்னன்றதை போன வாட்டியே நம்ம சொன்னோம். அதிகப்படியான அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கவர்மெண்ட்ஸ் வந்து வச்சுக்கிட்டா, அது அவங்களே எடுத்துக்கிட்டா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூஸும் இருக்காது. அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தேவையில்லாமல் எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸுக்கு போக வேண்டியதாக இருக்கும். அப்போ எக்ஸ்டர்னல் கமர்ஷியல் பாரோயிங்ஸுக்கு நிறைய போகும்போது எக்ஸ்டர்னல் டெப்ட் வந்துடும் நம்மளுக்கு. எக்ஸ்டர்னல் டெப்ட் வருது அப்படின்னா என்ன ஆகும்னா, தேர் இஸ் அ ஃபாரெக்ஸ் ப்ராப்ளம், ஃபாரெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், ஓகேங்களா. கன்வர்ஷனில் ப்ராப்ளம் வரும், நிறைய அவுட் கோயிங் ஆஃப் டாலர்ஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம்ஸ், ஓகேங்களா. ஸோ டைம் டிலே, அப்புறமா வந்து காஸ்ட் ஓவர்ரன்ஸ் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் வித் ரெஸ்பெக்ட் டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி. அதில் வந்து சில இதுவும் கொடுத்துருக்காங்க. 777 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 60 மந்த்தாக டிலே ஆயிருக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம், ஓகேங்களா. இந்த மாதிரி நிறைய இந்தியா ஃபுல்லாக அந்த மாதிரி அவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து டிலே ஆகிருக்கு, ஓகே. அப்போ கீ ரீசன்ஸ் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப் இன் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்ஸில் வந்து ஒரு பெரிய கேப் இருக்குது. There is no coordination between the implementing agency and private players. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கு போகிறீங்க அப்படின்னா, அந்த பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பை போடுற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த இன்ஸ்டிடியூஷனுக்கும் there is a gap. பிளானிங் ஸ்டேஜ்லேருந்தே கேப் இருக்குது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த லேக் ஆஃப் கெப்பாசிட்டி இன் த அர்பன் லோக்கல் பாடிஸ், there is no clear decentralization of powers. There is no clear decentralization of power with respect to urban local bodies. Fund illa, functionaries illa, அப்புறம் function அவங்க ஒழுங்கா செய்யறது இல்ல. There is no clear decentralization and insufficient planning stageல insufficient planning. இது வருமா, இது viable இல்லையா, cost wise viable, environmental wise viable, society wise viable, இதெல்லாம் அவங்க வந்து பார்க்கறதே இல்லை, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து மல்டிபிள் கிளியரன்சஸ் ரிக்வயர்டு ஃபார் த ப்ராஜெக்ட். அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எல்லா டிபார்ட்மெண்ட்கிட்டையும் வந்து நீங்கள் கிளியரன்ஸ் வாங்க வேண்டியதாக இருக்கும். லான்ச் பண்ணிவிட்டு ஒரு தூணை போட்டுட்டு தான் அப்புறம் வேறு ஒரு இடத்துக்கு போயிட்டு கிளியரன்ஸ் வாங்குவாங்க. அப்போ தேர் இஸ் அ ப்ராப்ளம். அதாவது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு சீக்கிரம் நீங்கள் ஒரு விஷயத்தை முடித்து அதில் இருந்து நீங்கள் அந்த ஒரு பலனை அனுபவிக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் அது லாபம் கொடுக்கும். இல்லைனா என்ன ஆகும், திஸ் இஸ் வாட் இன் சைனா இட் இஸ் ஹேப்பனிங். சைனாவில் என்ன ஆகுது, நிறைய பில்டிங்ஸ் வந்து கட்டி வச்சிட்டாங்க, ஓகேங்களா. நிறைய பில்டிங்ஸை வாங்குறதுக்கு ஆள் இல்லை. ஸோ தீஸ் பில்டிங்ஸ் ஹவ் பிகம் கோஸ்ட் பில்டிங்ஸ், கோஸ்ட் டவுன்ஸ் அண்ட் கோஸ்ட் பில்டிங்ஸ். நிறைய அன்வயபிள் பில்டிங்ஸை அந்த சைனீஸ் அந்த கவர்மெண்ட் வந்து இடிக்கவும் செஞ்சுட்டாங்க, பிளாஸ்ட்டும் பண்ணிட்டாங்க,
even though they are the world's largest population. Okay, இப்போ 2026 சென்சஸ் எடுத்தால் தெரியும் யார் ஃபஸ்ட்டு, நமக்கும் அவங்களுக்கு தான் போட்டி, பார்ப்போம். ஸோ நீட் ஃபார் ஓவர்ஹாலிங் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வி நீட் அ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட். எல்லாத்துக்குமான ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் தேவை. நம்ம வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் த்ரூ த டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா, மேனேஜ்மெண்ட், ரியல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும். அப்புறமா வந்து வி ஹாவ் டு லிங்க் ஜிஐஎஸ் ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் சர்வே சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன்ஸ் அந்த இதுவை கொடுக்கணும். ஓகேங்களா, ரியல் டைம் மானிட்டரிங் இருக்கணும். இதை தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதி சக்தியில் பண்ணுறோம். கதி சக்தி இஸ் அ கேஸ் ஸ்டடி. வி ஆர் யூஸிங் ஜிஐஎஸ் பேஸ்டு போர்ட்டல். ஓகேங்களா, இந்த போர்ட்டலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம், விச் வி கேன் யூஸ் இட் ஆஸ் அ ரியல் டைம் மானிட்டரிங். ஜியோ டேகிங் பண்ணிடுறோம். ஜியோ டேகிங் ஒவ்வொரு அசர்ட்டையும் ஒவ்வொரு பில்டிங்கையும் வந்து நம்ம ஜியோ டேக் பண்ணும் பொழுது நம்மளால் வந்து என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, வி கேன் மானிட்டர் த பில்டிங், எவ்வளோ வந்து அது வளர்ந்துருக்கு, எவ்வளோ உருவாயிருக்கு, இது எல்லாத்தையுமே நம்மளால் வந்து ஒரு இடத்துல இருந்து கண்ட்ரோல் சென்டர்லேருந்து பார்க்க முடியும். அண்ட் திஸ் கதி சக்தி இஸ் இம்ப்ளிமெண்டட் பை பிஎம்ஓ ஆஃபீஸ் நேரடியாக வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் தேர் இஸ் அ சிங்க்ரனைசேஷன் பிட்வீன் எவ்ரி டிபார்ட்மெண்ட். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் தேர் இஸ் அ சிங்க்ரனைசேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கதி சக்தி ப்ரோக்ராம். ஸோ அதனால தான் இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் ப்ரோக்ராம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ப்ரோக்ராம். ஓகேங்களா, அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டையுமே வந்து ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சில் பண்ணணும். திஸ் வி கேன் சி இன் திஸ் கேஸ் ஸ்டடி. ஓகேங்களா, சந்திரா பத்கின் அப்படிங்கிற அந்த பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளால் பார்க்க முடியுது. மேன்லேருந்து மெட்டீரியல்லேருந்து மணிலேருந்து எல்லாத்தையுமே கோஆர்டினேட் பண்ணி இதை கட்டியிருக்காங்க. ஸோ ஒரு சைலோவில் பண்ணல. ஓகேங்களா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றுத்தை ஆப்ரேட் பண்ணல, எல்லாருமே கோஆர்டினேட்டடாக பண்ணியிருக்காங்க. திஸ் அப்ரோச் இஸ் கால்ட் அஸ் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அப்ரோச், holistic project management approach, where the resource is coordinated and there is a proposal also. இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்னா we need a manpower, efficient manpower. அதை உபயோகப்படுத்துகிற மாதிரியான ஒரு மேன் பவர் தேவை. ஸோ அவங்களையும் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வளர்த்தெடுக்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி ப்ராஜெக்ட் அக்கௌண்டன்ட்னு ஒரு இது வந்து நீங்கள் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நிறைய பூஸ்டிங் கொடுக்கணும். இந்த மாதிரி ஏன்னா வந்து நிறைய ப்ராஜெக்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஒர்க்ஸ் வந்து வரப்போகுது இதுக்கப்புறம். ஸோ அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒர்க்ஸ்லாம் வந்து பாதிக்காத வகையில் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும்னா வி நீட் அ எஃபிஷியன்ட் ஃபோர்ஸ், மேன் ஃபோர்ஸ். அதை நீங்கள் ஒழுங்காக பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் எஃபிஷியண்ட்டாக மக்கள் காசு பயன்படாமல் போகிறத தவிர்க்க முடியும். மக்கள் காசை யூஸ் பண்ண முடியும். எஃபிஷியண்ட்டாக மக்கள் காசை வந்து யூஸ் பண்ண முடியும். எஃபிஷியண்ட்டாக வந்து இன்எஃபிஷியண்ட்டாக வந்து மக்கள் காசு உபரியாகாமல் வந்து தடுக்க முடியும். இல்லைனா என்ன ஆகும், இந்த மாதிரி கோயம்பேட்டில் இருக்கிற இது மாதிரி தான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியோ, இல்லைனா பீகாரில் உபயோகமே இல்லாமல் வந்து உடஞ்சி உலற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மாதிரியோ தான் ஆகும். ஓகேங்களா, ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு கதி சக்தி ஐ ஹவ் கிவன் யூ சம் பிஐபி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் விச் யூ கேன் ரீட் அண்ட் ஸ்டடி. ஓகே, இதெல்லாம் எதுக்கு சார் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அப்படியே உங்களால் வந்து யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் ஆன்சர் ரைட்டிங். இந்த கீ வேர்ட்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி தான் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் எழுதணும். காம்ப்ரிஹென்சிவ் மாஸ்டர் பிளான் மேப்பிங், அப்புறம் கைட் இன் கிரியேஷிங் த எக்கனாமிக் ஜோன்ஸு, கனெக்டிவிட்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எய்ட் ஃபாஸ்ட் எய்ட் இன் க்ரோத் ஆஃப் கீ செக்டார்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், ஸ்பியரிட்டிங் க்ரோத்து. இப்போ ஒரு விஷயத்தை பற்றி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டி பற்றி சொல்கிறீங்க அப்படின்னா அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் கிவ் எம்ப்ளாய்மெண்ட். வெறும் எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு சொல்லாமல் ஃபாஸ்ட் எய்டிங் க்ரோத் இப்படிங்கிற அந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் எங்கேருந்து எடுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்டே சொல்லியிருக்காங்கல்ல, அதுலேருந்தே எடுத்து நீங்கள் உங்களோட ஆன்சர் எழுத முடியும். இப்படி தான் உங்களுடைய அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லை வளர்த்துக்க முடியும். இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எம்ப்ளாய்மெண்ட் வரப்போகுதுன்னு தெரியும், அப்போ திஸ் கதி சக்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வில் இம்ப்ரூவ் த எம்ப்ளாய்மெண்ட்டுன்னு போடுறதுக்குள்ளே ஒரு 3 லைன் போயிடும். ஸோ எஃபிஷியண்ட்டாக நீங்கள் உங்களோட ஸ்பேஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னா see these kinds of PIB news, PIB cutouts for your easy answer writing practice. Okay, this will aid your answer writing practice. And there is a national logistic policy
which I have also given you. இதுலயும் இந்த வார்த்தையெல்லாம் பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து உங்களால் வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், to develop a technologically enabled, integrated, cost efficient, resilient, sustainable, trusted logistic ecosystem. இதெல்லாம் நீங்கள் கனவுலையும் நம்மளால் வந்து எழுத முடியாது. ஓகேங்களா, நம்மளே யோசிச்சா சொல்கிறேன். ஸோ we have to what to say, think like a bureaucrat to be a bureaucrat. இதெல்லாம் வந்து ஒரு பியூரோக்ராட் தான் எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா, இதே மாதிரியே உங்களை எழுத சொல்கிறாங்க. அதனால தான் வந்து அந்த இடத்துல வந்து 250 வார்த்தையில் உங்களை எழுத சொல்கிறாங்க, 150 வார்த்தையில் ஒரு ஆன்சர் எழுத சொல்கிறாங்க. ஒரு பெரிய கான்செப்டை உங்களால் அடக்கி ஒரு பேப்பரில் உங்களால் கொடுக்க முடியுதா, அதுவும் புரிஞ்சிக்கிற மாதிரி கொடுக்க முடியுதான்னு பார்க்குற எபிலிட்டி, அந்த எபிலிட்டியையும் செக் பண்ணுறாங்க. யுவர் நாலேஜ் அண்ட் யுவர் எபிலிட்டி, அது ரெண்டுத்தையுமே செக் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அதுதான் ஆன்சர் ரைட்டிங். ஓகே, ஸோ இந்த வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியணும். ரெசிலியன்ட், சஸ்டெயினபிள், ட்ரஸ்டட், லாஜிஸ்டிக், எக்கோசிஸ்டம், தட்ஸ் ஆல். இதை போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகே, ஸோ இதில் இந்த பாலிசியில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது பிலிம்ஸுக்கு உதவும். டு ரெடியூஸ் த காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸ் பை கம்பேரபிள் 2030. குளோபல் பெஞ்ச்மார்க்கில் வந்து 2030க்குள்ளே காஸ்ட் ஆஃப் லாஜிஸ்டிக்ஸை குறைக்கணும். அதே மாதிரி லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் இண்டெக்ஸ் விச் இஸ் ரிலீஸ்டு பை த வேர்ல்டு பேங்க், இதையும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிலிம்ஸில். டு பி அமங் 25 டாப் 25 கண்ட்ரீஸ்க்குள்ளே 2030க்குள்ளே வரணும் அப்படிங்கிறது. இப்போ ரீசெண்டாக வந்து February 2024 ரிலீஸ் பண்ண அந்த கணக்குப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have achieved rank of 38 out of 139 because of these kinds of logistic infrastructure planning only. ஓகேங்களா, 2014 நம்மளோட ரேங்கிங் வந்து 54 இருந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இது இருக்குது. எதனால்? கதிசக்தினாலையும் யூனிஃபைட் லாஜிஸ்டிக் இன்டர்ஃபேஸ் பிளாட்ஃபார்ம்னாலையும் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால இட் ஹாஸ் இம்ப்ரூவ்ட் அவர் லாஜிஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரெடியூஸ் அவர் காஸ்ட். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ கதிசக்தியையும் பார்த்துக்கணும், அதுக்கப்புறம் லாஜிஸ்டிக், நேஷ்னல் லாஜிஸ்டிக் அந்த இதுவையும் பார்த்துக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு இம்பேக்ட் ஆஃப் சென்ட்ரல் ஸ்டேட். அதுக்கு முன்னாடி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவேன். ஸோ cloud seeding, துபாய் ஃப்ளட்ஸ் ரீசனா? இஃப் எஸ் தென் ஒய் cloud seeding? cloud seedingக்கும் துபாய் ஃப்ளட்ஸுக்கும் சம்மந்தம் இல்லை ஐ திங்க். ஓகேங்களா, அது வந்து இயற்கையாக வந்தது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ஓவர் 75 இயர்ஸில் எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆகிருக்குன்னு ஷார்ட்டாக சொல்லுங்கள் சார். பிலிம்ஸ் கம் மெயின்ஸுக்கு யூஸ் ஆகும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் சேஞ்சஸ் ஓவர் 75 இயர்ஸ், 75 இயர்ஸில் நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. பட் அது எப்படி ஷார்ட்டாக நம்ம சொல்கிறதுன்னு தெரியல. பட் ஐ வில் ட்ரை. ஓகேங்களா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வித் ரெஸ்பெக்ட் டு பில்டிங் எடுத்துக்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு ரோட்ஸ் எடுத்துக்கலாம், வித் ரெஸ்பெக்ட் டு எஜுகேஷன், சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். போன வாட்டி நான் சொல்லியிருப்பேன், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே வந்து 3-4 விஷயமாக நம்மளால் பிரிக்க முடியும். சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லைக் எஜுகேஷன், ஹெல்த்து, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை லைக் ரோட்ஸு, ரயில்வேஸு, அப்புறம் டிஜிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பை லைக் அந்த டெலிகம்யூனிகேஷன் சேனல்ஸு, ப்ராட்பேண்ட் நெட்ஒர்க்ஸு, இதுக்கெல்லாம் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேங்களா, இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெர் ஆர் அதர் டைப்ஸ் ஆஃப் அந்த சின்ன சின்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் லைக் எஃப்சிஐயோடைய அந்த குடவுன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா வந்து தேர் ஆர் சம் அது என்ன சொல்கிறது, பார்டர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இது எல்லாத்தையும் பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணுற அந்த டனல் ஒர்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் தௌலத் ஓல் பெக்டி ரோடு, இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த இம்பெனட்ரபிள் டெரைனில் நம்ம வந்து கட்டி வச்சுருக்கோம். இந்த மாதிரி ரோட்ஸாக இருக்கட்டும், டனல்ஸாக இருக்கட்டும், அட்டல் டனல்ஸு, ஷீலா டனல்ஸு, ஓகேங்களா, ஷிப்லா டனல்ஸு, இதெல்லாம் போன வாட்டி அந்த டனலில் பார்த்தோம். நான் எந்த இதுன்னு பார்க்க சொல்லியிருந்தேன், போயிட்டு எந்தெந்த ஸ்டேட்டில் இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் வேரியட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டீஸ் வி ஹவ் டெவலப்டு. எதுவுமே டெவலப் பண்ணலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகேங்களா, தமிழ்நாடு இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ரீசன் இஸ் அவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி. மெயின்லி வி ஹவ் இன்வெஸ்டட் இன் த சோஷியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் விச் இஸ் நத்திங் பட் ஹெல்த் அண்ட் எஜுகேஷன். அண்ட் வி ஹவ் ஆல்சோ இம்ப்ரூவ்ட் அவர் ரோடு. தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுலே அதிகமான ரோடு ஆக்சிடென்ட் இருக்குதுன்னு ஒரு இது இருக்குது. ஏன் இருக்குன்னா, நிறைய ரோடும் நம்மக்கிட்ட தான் இருக்குது, நிறைய வெஹிக்கிள்ஸும் நம்மக்கிட்ட தான் இருக்குது.
நிறைய vehicles ஏன் இருக்கு because of the increase in the per capita income. ஓகேங்களா? ஆனால் நிறைய அது அந்த வெஹிக்கிள்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாத அந்த லத்தாஜிக் ஆட்டிடியூடும் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால தான் ஆக்சிடென்ட்ஸ் ஆகுது. அப்போது ஒரு தனி மனித அந்த வளர்ந்ததுக்கு இம்பார்ட்டண்ட்டான காரணம் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? 75 வருஷத்தில் இந்த அளவுக்கு வந்து உயர்ந்திருக்கும் நம்ம. ஓகே, ஆனால் தேர் இஸ் ப்ராப்ளம்ஸ். அந்த ப்ராப்ளம்ஸ் தான் என்னங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். அதை எப்படி வே ஃபார்வர்டு எப்படி வந்து நிவர்த்தி பண்ணலாங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஓகே சார், இஸ் அன்வான்ட் கவர்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன்? கண்டிப்பாக இட் வில் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? ஏன் இட் வில் லீட்ஸ் டு இன்ஃப்ளேஷன்னா, இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது தெர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன். இதெல்லாம் வந்து சார் வந்து ஃபவுண்டேஷன் கிளாஸில் சொல்லுவார். பட் நம்ம சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, there is a cost push inflation, demand pull inflation. ரெண்டு டைப் ஆஃப் இன்ஃப்ளேஷன் இருக்குது. ஓகேங்களா? காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது அந்த காஸ்ட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன்னு சொல்லுவோம்ல, அந்த காஸ்ட் வந்து ஏறிடும். லேபராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் லேண்டாக இருக்கட்டும், கேபிட்டலாக இருக்கட்டும், ஆண்டர்ப்ரனர்ஷிப்பாக இருக்கட்டும், இதோடைய காஸ்ட் வந்து ஏறுது. அதனால் வந்து ஒரு பொருளோடைய அந்த ப்ரொடக்ஷன் அதுவே வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ப்ரொடக்ஷன் காஸ்ட்டே இன்க்ரீஸ் ஆகிடுது. டிமாண்ட் புல் அப்படிங்கிறது என்னென்னா, டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ ப்ராடக்ட்ஸ். அதுதான் டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன். அப்போது என்கிட்ட இந்த ஒரு பென் இருக்குன்னா, ஒரே ஒரு பென்னு தான் இருக்குது, இதுக்கான டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ நான் இதோடைய ஒரிஜினல் பொருள், இதோட ப்ராடக்ட் வந்து நான் 100 ரூபா வைக்கிறேன்னா, சில பேர் 1000 ரூபா கொடுத்து கூட இதை வாங்குறதுக்கு தயாராக இருப்பாங்க. அப்போ 1000 ரூபா அப்படிங்கிறது இதோடைய பொருளாக மாறிடும், இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடும். அப்போ என்கிட்ட 1000 ரூபா இருக்குன்னா என்ன அர்த்தம்? அந்த விரயம் பண்ண காசு மக்கள்கிட்ட நிறைய இருக்குன்னு அர்த்தம். அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசனாக இருக்கலாம் இல்லைங்களா? ஆனால் எந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்டிவிட்டியும் செய்யாமல் மக்கள்கிட்ட காசு இருக்குது. அப்போ இன்ஃப்ளேஷன் அதிகமாக தான் செய்யும். ஓகேங்களா? கண்டிப்பாக ஜாகிரஃபி கிளாஸும் இருக்குது. ஓகேங்களா? ஃபவுண்டேஷன் கோர்ஸில் ஜாகிரஃபி கிளாஸ் இருக்குது. ஜாகிரஃபி எக்ஸ்பர்ட் வந்து எடுக்க போகிறார். ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். சார், என்னோட ரீடிங் ஸ்பீட் ரொம்ப கம்மியாக இருக்குது சார். ஐ கேன் கம்ப்ளீட் 1 chapter ஒன்லி இன் ஏன்ஷியன்ட் இந்தியா பை ஸ்பெண்டிங் ஹோல் டே. ஹவு டு இம்ப்ரூவ் த ரீடிங் ஸ்பீட் அண்ட் கவர் த சிலபஸ் குயிக்லி சார்? இதுக்கு இப்போ டைம் இல்லை, பட் டைம் இருந்தால் லாஸ்ட்டாக நான் சொல்கிறேன். அப்படி இல்லைனா நான் ஒரு சின்ன டெக்னிக் சொல்கிறேன், நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா? எப்படி படிக்கலாம், என்ன பண்ணலாங்கிற மாதிரி ஒரு டெக்னிக் சொல்கிறேன். அப்படி இல்லைனா இதுக்கு சின்னதாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ என்னால் போட முடிஞ்சால் நான் போடுறேன். ஓகேங்களா? டோன்ட் வரி அபவுட் இட். கைண்ட்லி சேஞ்ச் த பிடிஎஃப் இன் டிஸ்கிரிப்ஷன் சார். டிஸ்கிரிப்ஷனில் தான்ப்பா இருக்குது. பட் என்ன சொல்கிறீங்கன்னு புரியல, எனக்கு புரியல. எஸ்ஏ கொஸ்டின் எனக்கு புரியல, இங்கிலீஷ்க்கு மீனிங் தெரியல. ஓகே, ஜிஐஎஸ் எப்படி யூஸ் பண்ணுறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ளீஸ் ஷார்ட்டாக சொல்லுங்கள். ஜாகிரபிக்கல் இண்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஜியோ டேகிங்னு நான் சொன்னேன்ல, ஒவ்வொரு இந்த சேட்டலைட்ஸ் வச்சு இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து டேக் பண்ணி வைப்பாங்க. ஸோ சேட்டலைட் மூலமாகவே நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இப்போ தளம் போட்டாச்சா, ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டாச்சா, என்ன பண்ணியிருக்காங்கிறத ஒரு இடத்துலேருந்து ஒரு கண்ட்ரோல் சென்டர்லேருந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்போ ரியல் டைமில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி மேலே ஏறுது, எவ்வளவு ஏறுதுன்னு நம்மளால் வந்து கண்காணிக்க முடியுங்கிறது தான் ஜிஐஎஸ். ஓகே, மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங் ஸ்பெல்லிங் எரர் வில் ரெடியூஸ் த மார்க் சார்னா கண்டிப்பாக மார்க் ரெடியூஸ் ஆகும். அதுக்குன்னு ரொம்ப பெரிய ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இருந்தால் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, நீங்கள் அந்த வேர்டை அண்டர்லைன் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக குறையும். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் வேர்டு இருக்குது, அது வந்து நீங்கள் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதுறீங்க, அதை அண்டர்லைன் வர பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக மார்க் குறைய தான் செய்யும். கிராமட்டிக்கல் எரரையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கையும் பெருசாக பார்க்க மாட்டாங்க. ஓகேங்களா? பட் இதுக்கு முன்னாடி இருக்க பேப்பரில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது, ஒரு 4.5 மார்க் போடுறாங்க அப்படின்னா உங்களுடைய கொஸ்டின்லேயும் அதே பாயிண்ட்ஸ் இருக்குது, தரம் இருக்குது, எல்லாமே இருக்குது, பட் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கும் இருக்குன்னா 4 மார்க் போடுவாங்க. தட் ஆஃப் மார்க் வில் மேக்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஆஃப் மார்க் இன் ஒவ்வொரு பேப்பர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஸ்டின்ஸில் 10 மார்க்குன்னு அர்த்தம். 40 பேப்பரில்
20 அதாவது வந்து 20 கொஸ்டின்ஸ் ஒரு பேப்பரில் 10 மார்க்னா 4 பேப்பரில் 40 மார்க்கு 40 மார்க் will decide you if you are going in or out, will decide you with respect to IAS or IPS, will decide you with respect to தமிழ்நாடு கேடர் or திரிபுரா கேடர். இப்படி எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறது 40 இல்லை, அரை மார்க் 1 மார்க் கூட இருக்குது. ஓகேங்களா? அப்போது கொஞ்சம் இப்போ உங்களுக்கு இது ப்ராப்ளம்னு தெரியுது அப்படின்னா அதை இப்போ ரெடி பண்ண பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது அப்படின்னா ரெடி பண்ண பாருங்கள். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன் இப்போ. ஓகே பிடிஎஃப் நான் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன். ஓகே, சூப்பர். இப்போ நம்ம சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு போயிடலாம். இப்போ இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸில் முக்கியமான ஒரு இரிட்டன்ட் இருக்குங்க சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் கூட. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொவிஷன். எமர்ஜென்சி ப்ரொவிஷன் வில் மேக் அ சென்ட்ரல் ஸ்டேட் ஃபெடரல் ஸ்டேட் செட்டப் இன்டு அ யூனிட்ரி செட்டப் ஓவர் நைட். This is called as amorphous characteristic of a constitution. Amorphous characteristics. ஒரே நேரத்தில் ஃபெடரலிசமாக இருக்க ஃபெடரல் ஸ்ட்ரக்சராக இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூஷன் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் சேஞ்ச் இன்டு a unitary structure. இந்த எமர்ஜென்சி ப்ரொவிஷன் இஸ் given in part 18 of your constitution. part 18. ஓகேங்களா? part 18னா 18 இப்படி போடக்கூடாது, இப்படி போடணும். ஓகேங்களா? part 18 of your constitution. இதையும் பிலிம்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்ன இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352, ஆர்டிகல் 355, ஆர்டிகல் 356. இதில் மேஜர் இரிட்டன்ட் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 356 which is also called as president rule. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he consider this provision and this provision as a dead letter. இது வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு வச்சிருக்கக்கூடிய ஒரு ப்ரொவிஷனாக இருக்கணும். யாருமே வந்து ஃப்யூச்சரில் இந்த ஆர்டிக்கலை இன்வோக்கே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னு அவர் ஆசைப்படுறார். ஆனால் இந்த 75 வருஷ சுதந்திர இந்தியாவில் மோஸ்ட் அப்யூஸ்ட், மிஸ்யூஸ்ட், ஓவர் யூஸ்ட் அந்த ப்ரொவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிகல் 356 தான். ஓகே, அண்ட் தேர் இஸ் அ இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹாவ் டு நோட் இட் when it comes to 352 and 355. 352 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is with respect to two kinds of emergency. ஒன்று வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா external emergency, when there is a act of war or external aggression. ஒரு external actor வந்து நம்மளுடைய இந்தியா மேலே படையெடுத்து வரப்போகிற சூழ்நிலையில் you can what to say impose article 352 external emergency. internal பார்த்தீங்க அப்படின்னா internal emergency எப்போ பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா it is when with respect to armed rebellion அப்படின்ற அந்த வார்த்தை இருக்கும். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் பாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். armed rebellion. பட் ஒரிஜினல் டெக்ஸ்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is not armed rebellion, it is only internal disturbance. இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை மிஸ்யூஸ் பண்ணி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாதகமாக வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணி தான் இந்திரா காந்தி அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த 1975 உடைய அந்த நேஷ்னல் எமர்ஜென்சியை அறிவிக்கிறாங்க. அப்போ 44th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்டில் மொரார்ஜி தேசாய் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா he changed this word internal disturbance with armed rebellion in article 352. இப்பயுமே உங்களால் பார்க்க முடியும். But there is a constitutional article which is called as 355
இந்த 355ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த சென்டர். ஓகேங்களா, இட் இஸ் கிவிங் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த சென்டர் தட் தே ஹாவ் டு மேனேஜ் த law and order of the states. law and order of the states வந்து ஒழுங்கா இருக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, பார்த்துக்கிறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி ஸ்டேட் சென்டர் கிட்ட இருக்கு. சென்டர் ஸ்டேட்ஸ் வந்து சென்டர் சொல்படி கேட்கணும், கேட்டு நடக்கணும்னு இவங்க வந்து இந்த ஆர்டிகல் 355ல சொல்லியிருப்பாங்க. அண்ட் இன்னொரு ப்ரொவிஷனும் இருக்கு, என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஸ் த டியூட்டி to check that every states are functioning under constitutional principles. Constitution உடைய அந்த principles படி தான் நடக்குதா அப்படிங்கறத சென்டர் வந்து கண்காணிக்கணும் ஒவ்வொரு ஸ்டேட்டையும். அது சென்டரோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கூட. இதெல்லாம் எந்த ஆர்டிகல்ல சொல்லுது? 355ல சொல்லுது. ஆனா இந்த 355ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் தான் இருக்கு வார்த்தை. இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா, they have to maintain the states without internal disturbances. அப்போ 355ல இன்னும் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ் தான் இருக்கு. 352 மட்டும்தான் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை தூக்கிட்டு ஆர்ம்டு ரிபெலியன் மாற்றிருப்பாங்க. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் நோட் பண்ணணும் இன் பிலிம்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பிலிம்ஸ். இப்போ இதுக்கு வந்துடும், சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸுக்கு வந்துடும். 355 இந்த ஒரு ப்ரொவிஷனை சொல்லுது. அப்படி இல்லைன்னா என்ன சார் ஆகும்? ஸ்டேட்ஸ் மதிக்கலை, இல்லைனா வந்து இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸை வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு, சென்டரால் வந்து அதை வந்து நிறுத்த முடியல, தென் ஒன்லி த ஆர்டிகல் 356 comes into the picture. Article 356, which is president rule can be imposed by the center to the states. இம்போஸ் பண்ணலாம், அப்போ தான் இம்போஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, and this became a major irritant with respect to the center state relations. கிட்டத்தட்ட இந்த 75-78 கால சுதந்திர இந்தியாவில் 110 தடவை கிட்டத்தட்ட, ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லி 110 times this provision has been invoked for several reasons. என்னென்ன ரீசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஸ்டேட்டில் ஒரு கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கோம், சென்டரில் வேற ஒரு கட்சி ஆண்டுக்கிட்டு இருக்கோம். சென்டரில் இருக்கிற கட்சி என்ன சொல்லுன்னா, யூ ஹாவ் லாஸ்ட் த லெஜிட்டிமசி ஆஃப் த பீப்புள், ஏன்னா நான் வந்துட்டேன், இப்போ நீ வந்து ஆள்றதுக்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அந்த ஸ்டேட்டை கலைச்சிட்டு பிரசிடென்ட் ரூலை போட்டுருவாங்க. இந்த மாதிரி வந்து மொரார்ஜி தேசாய் இருக்கும்போது இந்திரா காங்கிரஸ் அந்த காங்கிரஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸை கலைச்சாங்க. அடுத்த வாட்டி காங்கிரஸ் கவர்மெண்ட் வந்தப்போ ஜனதா பார்ட்டி கவர்மெண்ட்ஸை கலைச்சாங்க ஸ்டேட்டில். இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன், லா அண்ட் ஆர்டர் சும்மா லா அண்ட் ஆர்டர்னால ப்ராப்ளம் அப்படின்ட்டு பிரசிடென்ட் ரூல் போட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்தியனில் அது பேர் என்னது, பிரபுதேவா ஒரு படம் நடிச்சிருப்பார், ஓகேங்களா. ஸோ அந்த படத்தில் கூட ஒரு கவர்னர் வந்து என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல குண்டு வைப்பார் டு இம்போஸ் த பிரசிடென்ட் ரூல் ஒன்லி, ஓகேங்களா. அந்த இடத்துல வந்து லா அண்ட் ஆர்டர் பேக் டவுன் ஆகுது, பிரேக் டவுன் ஆகுது அப்படிங்கிறதுக்காக வந்து கவர்னர் வந்து அந்த இது வைப்பார், குண்டு வைப்பார். ஸோ இதுதான் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் வந்து அதை காப்பாற்றுவாங்க, அதெல்லாம் வேறு கதை, ஓகேங்களா. பிரபுதேவா குண்டு எடுத்துகிட்டே ஓடி போயிட்டு காற்றுலாம் போடுவார். ஓகே, சரி இருந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி லா அண்ட் ஆர்டர் பிரேக் டவுன் ஆனாலே போட்டுருவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, சின்னதாக ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஆகுது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு மினிஸ்டர் வந்து கரப்ஷன்னால கைதாகிருக்காரு அப்படின்னாலுமே there is a breakdown அப்படின்ட்டு போட்டுருவாங்க. ஸோ திஸ் overly it has been used till 1996. 1996ல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, there is a case, important case, SR பொம்மை கேஸ். இதில் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, you should not simply put the president rule for the breakdown of law and order and all. You have to put it when there is a breakdown of constitutional machinery. Constitutional machinery breakdown ஆகும்போது தான் நீங்கள் போடணுமே தவிர law and order சுச்சுவேஷனுக்குலாம் நீங்கள் போட்டுட்டு இருக்கக்கூடாது சிம்பிளாக, ஓகேங்களா. அப்படி போடுறீங்க அப்படின்னா these kinds of president rule will come under the judicial reviewன்னு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான் முடிஞ்சு.
ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறதுனால ஏன் போட்டிங்கன்ற அந்த காரணத்தை நீங்கள் எனக்கு சொல்லணும். அந்த காரணம் ஒழுங்காக இல்லை, ஜென்யூனாக இல்லை அப்படின்னா இட் வில் பி ரீஅவோக்ட். ஓகேங்களா? அப்போ அந்த ஜுடிஷியல் ரிவ்யூவை எக்ஸிக்யூட்டிவ் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போட்டிங்கன்னா யூ ஷுட் ஒன்லி சஸ்பெண்ட் த ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரை உங்களால் சஸ்பெண்ட் மட்டும்தான் பண்ணி வைக்க முடியும். எப்போ டிஸ்மிஸ் ஆகும் அப்படின்னா பார்லிமெண்ட்ரி அப்ரூவல் வேணும். பார்லிமெண்ட்ரி அப்ரூவலோடு நீங்கள் டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஜுடிஷியல் ரிவ்யூவுக்கும் பொருந்தும். ஜுடிஷியல் ரிவ்யூவில் அது வந்து நல்ல கரெக்டான ஸ்டேட்மெண்ட் இல்லை, கரெக்டான காரணம் இல்லைன்னு வந்து இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா இல்லை ஹைகோர்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னா தே கேன் ரிவோக் தட் பிரசிடென்ட் ரூல். அப்போ 96லேருந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொவிஷன் பெருசாக யூஸ் பண்ணப்படலை. ஓகேங்களா? ஒன் ஆஃப் த பெஸ்ட் யூஸ்டு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாபரி மசூத். அது இடிச்சப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்யாண் சிங் கவர்மெண்ட்டுக்கு எதிராக வந்து சென்டர் வந்து இந்த பிரசிடென்ட் ரூலை போடுறாங்க. அப்படி போடும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் கான்ஸ்டியூஷன் மிஷினரி. ஏன்? செக்யூலரிசம் இஸ் அ பார்ட் ஆஃப் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அந்த செக்யூலரிசமுக்கு ஆபத்து வருது. அப்போ தேர் இஸ் அ லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம். கான்ஸ்டியூஷன் மிஷினரி பிரேக் ஆகுது. அப்போ நீங்கள் போடுறீங்க, இட் இஸ் ஜஸ்டிஃபைட். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எதுக்காக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மணிப்பூரில் கலவரம் வந்துச்சுல, அங்கே நீங்கள் வந்து போடலாமா வேணாமா, பிரசிடென்ட் ரூல் போடலாமா வேணாமாங்கிறதுல தான் இந்த டிபேட்டில் இது நடக்குது. நெக்ஸ்ட் there are 3 important committees with respect to article 355. ஓகேங்களா? அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா there is a responsibility which is given by the constitution to the center, which is to uphold the law and order of the states. அப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கும்போது it is also interpreted that they have the power to impose it. அப்போ இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வருது, கான்ஸ்டிடியூஷனல் பிரேக் டவுன் ஆகுதுன்னும் பொழுது யூ கேன் டேக் அப் த லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட் விச் இஸ் த சப்ஜெக்ட் ஆஃப் த ஸ்டேட் கவர்மெண்ட். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், 7th ஷெட்யூலில் ஸ்டேட் சப்ஜெக்டில் லா அண்ட் ஆர்டர் போலீஸ்லாம் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய சப்ஜெக்ட். பட் இஃப் இட் இஸ் தேர் இஸ் அ பிரேக் டவுன் ஆஃப் த லா அண்ட் ஆர்டர், இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸுக்கு பிரச்சனை வருது வித் ரெஸ்பெக்ட் டு கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி பிரேக் டவுன், then center can take up this law and order situation. அதையும் உங்களால் வந்து கட்டுப்படுத்த முடியலன்ற பட்சத்தில் you have to impose this 356. அப்போ 356க்கு செக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 355 தான். இதெல்லாம் எதில் சொல்கிறாங்க அப்படின்னா there are some cases, important cases இதிலேயே போட்டிருக்காங்க. அந்த கேசஸ்லையும் சொல்கிறாங்க, சர்க்காரியா கமிட்டியில் சொல்கிறாங்க, அப்புறமா வந்து ஒர்க்கிங் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனில் சொல்கிறாங்க, என்கே சிங் கமிட்டியில் சொல்கிறாங்க, அதுக்கப்புறமா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு புன்ஷி கமிஷன் 2010. இது எல்லாமே வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இன்டர்ஸ்டேட் சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஸை வந்து பார்க்கக்கூடிய கமிட்டிஸ். இதில் எல்லாத்துலேயுமே சொல்கிறாங்க. சர்க்காரியா கமிஷன் வந்து 1987, இந்த இயர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். புன்ஷி கமிஷன், சர்க்காரியா கமிஷன், இந்த கமிஷன் மட்டும் ரொம்ப முக்கியம். மற்றது ஃபஸ்ட்டு யார் இந்த சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷனுக்கு வந்து கமிட்டி போடுறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் தான் போடுறாங்க. கலைஞர் அவர்களுடைய ஆட்சியில் தான் ராஜமன்னார் கமிட்டின்னு 1971லேயே போடுறாரு அவர். அதுக்கப்புறமா வந்து ஆனந்த்பூர் சாஹிப் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, சீக்ஸ் போட்டாங்க. அதுக்கப்புறம் பெங்காலில் ஒரு கமிட்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஃபேமஸான கமிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் ஃபெடரலிசம் அப்படின்னா இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சர்க்காரியா கமிஷன். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆஸ்திரேலியா, இந்தியா ஆஸ்திரேலியா அந்த உறவு பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதில் உங்களுக்கு சில இம்பார்ட்டண்ட்டான ஹைலைட்ஸ் மட்டும் நான் சொன்னால் போதும். ஓகேங்களா? அதில் என்னென்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஆஸ்திரேலியா அண்ட் இந்தியா, இட் இஸ் ஆஸ்திரேலியா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஸ்ரீலங்கா கொஞ்சம் சூம்பி போச்சு, கண்டுக்காதீங்க. இட் இஸ் ஆஸ்திரேலியா. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஹேவிங் இந்தியன் ஓஷன், இங்கே வந்து பசிபிக், இங்கே வந்து சவுத் சைனா சி. ஸோ இதை கனெக்ட் பண்ணுற அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இண்டோ பசிபிக். இதில் 2 ஸ்டேக் ஹோல்டர்ஸுக்கும் ரொம்ப பெரிய இம்பார்ட்டண்ட்டான பங்கு இருக்குது. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் டு என்ஷூரிங் த ரூல்ஸ் பேஸ்டு ஆர்டர். இப்போ நீங்கள் இண்டோ பசிபிக்னாலே சில வார்த்தைகளை நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். which is with respect to rules based order, open navigation, protecting the sea line of communication. இதெல்லாம் நீங்கள் எழுதணும் உங்களோட மெயின்ஸில்.
இதெல்லாம் என்ஷூர் பண்ணுறதுக்கு வாட் யூ நீட் வித் ரெஸ்பெக்ட் டு லான்ச்சிங் ஆஃப் த HARD அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப். இப்போ ஏதாவது ஒரு ஹியூமானிட்டேரியன் அசிஸ்டன்ஸ் வேணும் அப்படின்னா இந்தியன் ஓஷன் பகுதியில் இல்லை பசிபிக் பகுதியில் இந்தியா இஸ் அ நெட் ப்ரொவைடர் ஆஃப் த செக்யூரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு திஸ். அரேபியன் சீலேருந்து இண்டோ பசிபிக் வரைக்கும் we are having that capability because we are having the aircraft carriers, we are having the blue navy policy, blue navy infrastructure we are having, and in இவங்க ஆஸ்திரேலியாவும் they are having. ஸோ இவங்க ரெண்டு பேரோடைய அந்த விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ வாட் we are doing, we are having that economic partnership and strategic partnership, and we are also having 2+2 dialogue, ministerial dialogue with respect to foreign minister and defense minister. ஏன் foreign minister? Because strategic importance, geostrategic importance, foreign ministers. Defense minister ஏன்? To have the sea line of communication in the South China Sea, which is exceeded by the Chinese. China உடைய எக்ஸஸை நம்ம தடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நம்ம செஞ்சு தான் ஆகணும். ஸோ அதனால் இவங்க they are having 2+2 ministerial dialogue with respect to foreign minister and defense minister with respect to Australia. And we are also planning to increase our engagement with respect to strategic partnership மாற்றணும்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். And Australia is a critical country when it comes to the securing energy security. Energy security enhance பண்ணுறதுக்கும் ஆஸ்திரேலியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். Because Australia is world's largest, it is having world's largest, one of the largest uranium reserves வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கு. And other critical minerals like lithium is also in Australia. So நம்மளுடைய எனர்ஜி செக்யூரிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு நியூக்ளியர் பவராக இருக்கட்டும், அப்புறம் credible நியூக்ளியர் டிட்டரன்ஸை வந்து உண்டாக்குறதுக்காக இருக்கட்டும், we need Australia's help. And then lithium is for batteries. So 2070ல நம்மளுடைய அந்த நெட் ஜீரோ அந்த கேப்பபிலிட்டியை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஆஸ்திரேலியா இஸ் a very very important country. And with respect to defense, what we are doing, we are having Malabar exercise and we are having quad partnership. Okay. So இது இல்லாமல் there is a forums, different kinds of military and strategic forums. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இஸ் அப்சர்வர் ஆஃப் இந்தியன் ஓஷன் கமிஷன் அப்படின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷனில் மெம்பர்ஸ் வந்து 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. 5 மெம்பர்ஸ். அண்ட் இந்தியா இஸ் அ அப்சர்வர் ஸ்டேட்டஸ் கண்ட்ரி. இந்தியன் ஓஷன் கமிஷன். இதில் 5 மெம்பர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா காமோரோஸ், அப்புறமா வந்து மடகாஸ்கர், மொரீஷியஸ், அப்புறமா வந்து ரீயூனியன் ஐலாண்ட்ஸ், அப்புறம் சீஷல்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் 5 கண்ட்ரி. இந்த 5 கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they wanted to have a இதெல்லாம் ஒரு கோலா அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? பட் they wanted to have a strategic partnership with each other with respect to Indian Ocean countries. That's all. சைனா இருக்குது அப்சர்வர் ஸ்டேட்டஸா, இந்தியா இருக்குது அப்சர்வர் ஸ்டேட்டஸா, ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்திரேலியா வரணும்னு அந்த என்வாய் வந்து ஆசைப்படுறாங்க, ஆஸ்திரேலியன் என்வாய் அவங்க. அதுக்கப்புறம் there is another with respect to organization, Indian Ocean Rim Association ஒரு கான்செப்ட் இருக்குது. இதுலையும் இந்தியா இஸ் அ மெம்பர், ஆஸ்திரேலியா இஸ் அ மெம்பர். ஓகேங்களா? ஸோ இந்த அளவுக்கு வந்து we are having partnerships. And with respect to human assistance, இல்லைனா வந்து ஸ்கில் பில்டிங்க்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உமன் ஸ்டெம் அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. உமன் ஸ்டெம் எக்ஸ்சேஞ்ச். இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதலாம். ஓகேங்களா? இம்பார்ட்டண்ட் இதெல்லாம். உமன் ஸ்டெம் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இதில் உமன்ஸ் 2 கண்ட்ரியோட உமனை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு என்ஹான்ஸ் தேர் ஸ்கில்ஸ் தே ஆர் எக்ஸ்சேஞ்சிங். ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து என்ன நிறைய விஷயங்கள் இந்தியா வித் ஆஸ்திரேலியா நடக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதெல்லாம் பார்க்கணும். ஓகே. எல்லாம் உங்களுடைய ஐஆரில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்தியா ஆஸ்திரேலியான்னு கேட்கலாம், இல்லைனா இந்தியா
குவாடுன்னு கேட்குறாங்க அப்படின்னாலுமே இதெல்லாம் நீங்கள் எழுதலாம் தனியாக, ஆஸ்திரேலியாவுக்கு தனியாக எழுதலாம் இதெல்லாம். ஓகே. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஃபைல்ஸ் இன் கோஆப்ரேஷன் ஹோம் மினிஸ்ட்ரி ஆர் இன் ஹிந்தி அப்படின்னு வந்து நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து சொல்லியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ என்ன மாதிரி வந்து ஒரு ஆளுக்கே 3 வருஷம் ஆயிருக்கு இந்த மாதிரி எல்லா ஃபைல்ஸையும் ஹிந்தியில் கொண்டு வரத்துக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. எதில் சொல்கிறாரு அப்படின்னா, he is saying this in a event which is called as அகில பாரதிய ராஜ்பாஷா சம்மேளனம். அதாவது வந்து நேஷ்னல் அஃபீஷியல் லாங்குவேஜஸ் டே அப்படின்னு வந்து 75th அஃபீஷியல் லாங்குவேஜஸ் டே வந்து கொண்டாடுறாங்க, 75th இயர் ஆஃப் ஹிந்தி. அதில் வந்து இவர் இப்படி பேசியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து there is a initiative which is called as பாரதிய பாஷா அனுபாக். ஓகேங்களா. இந்த இனிஷியேட்டிவில் என்ன அப்படின்னா, ஹிந்தியில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை ரீஜனல் லாங்குவேஜஸ்லையும் ரீஜனல் லாங்குவேஜஸில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் அண்ட் புக்ஸை வந்து ஹிந்திலையும் மாற்றுறது வந்து இவங்களோட வேலை. ராஷ்ட்ரிய பாரதிய பாஷா அனுபாக். ஓகே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, we have to know about the important articles which are speaking with respect to official languages in the constitution. ஓகே. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது there is an article with respect to article 343(1) which says the official language of the union shall be Hindi. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணுங்க. ஓகேங்களா. இது கான்ஸ்டிடியூஷனில் இருக்கக்கூடிய வார்த்தை. ஷால் பி ஹிந்தி, வில் பி இல்லை, குட் பி இல்லை, ஷால் பி அது இருக்கலாம்னு அர்த்தம். ஓகே. ஷால் பி ஹிந்தி இன் தேவனகிரி ஸ்கிரிப்ட். இந்த ஸ்கிரிப்டுமே உங்களுக்கு தெரியணும், இட் இஸ் அ தேவனகிரி ஸ்கிரிப்ட். ஓகேங்களா. while article 343 section 2 and section 3 of the official language act, இந்த இதுவை மாற்றுறதுக்கு தான் நிறைய பேர் உயிரை விட்டாங்க. ஆன்டி இந்தி அஜிடேஷன் 1965 நடந்துச்சு. இந்த செக்ஷன் 2ல் என்ன சொல்லியிருப்பாங்க, 343ல் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அடிஷ்னலி இங்கிலீஷ் வில் பி ஆக்டிங் ஆஸ் அ அஃபிஷியல் லாங்குவேஜ் ஃபார் த நெக்ஸ்ட் 15 years ஃப்ரம் த birth of constitution அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் கேன் டிசைட் for the continuation of the official language of English. ஸோ அப்படி கண்டினியூவேஷனுக்காக டிசைட் பண்ணப்பட்டு அதுக்கப்புறமா வந்து போடப்பட்ட ஆக்ட் தான் வந்து அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆக்ட். ஓகேங்களா. இதில் என்ன வார்த்தை இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, மே கண்டினியூன்னு இருக்கும். இந்த மேக்கு தான் சண்டை. இந்த மே கண்டினியூ இருக்கக்கூடாது, ஷேல் கண்டினியூன்னு வரணுங்கிறது தான் சண்டையே. மே கண்டினியூனா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம்னு அர்த்தம். இதை நீங்கள் எப்படி கொண்டு வரலாம், அப்போ ஷேல் கண்டினியூன்னு போடுங்க. அப்புறம் ஷேல் கண்டினியூன்னு போட்டாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த ஆன்டி இந்தி அஜிடேஷன் முடிஞ்சுது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு பிரசிடென்ட் மே ஆத்தரைஸ் த யூஸ் ஆஃப் ஹிந்தி லாங்குவேஜ் இன் அடிஷன் டு த இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதுவும் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 8th ஷெட்யூலில் வந்து 8th ஷெட்யூல் லாங்குவேஜில் எந்த ஷெட்யூல் லாங்குவேஜ் ஒன்றாலும் அஃபிஷியல் லாங்குவேஜாக இருக்கலாம் அப்படின்னு இருக்குது. அண்ட் தென் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டேட் யூனியன், ஸ்டேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிகல் 344 ஸ்பீக்கிங் அபவுட் த அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன், அஃபிஷியல் லாங்குவேஜ் கமிஷன். 345 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஜிஸ்லேச்சர் ஆஃப் த ஸ்டேட் கேன் அடாப்ட் எனி ஒன் ஆர் மோர் ஆஃப் த லாங்குவேஜஸ் டு யூஸ் இன் ஸ்டேட் ஆர் ஹிந்தி. ஹிந்திலையும் யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் ஒரு மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிக்கலாம், இல்லை 2-3 மொழியை அஃபிஷியல் லாங்குவேஜாக அறிவிச்சிக்கலாம் ஸ்டேட்டில் அப்படின்னு எது சொல்லுது, ஆர்டிகல் 345 சொல்லுது. ஓகே. ஆர்டிகல் 346 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் டீலிங் வித் த கம்யூனிகேஷன் பிட்வீன் த ஸ்டேட் அண்ட் சென்டர் அண்ட் பிட்வீன் த போத் ஸ்டேட். அதில் சென்டர் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, when there is a communication between the both Hindi speaking states, you have to communicate with respect to Hindi. When it is a communication between the center and non-Hindi speaking state or center state both non-Hindi speaking states அப்படின்னா the communication can be of English. ஓகேங்களா. இங்கிலீஷில் நீங்கள் கம்யூனிகேஷன் பண்ணிக்கலாம், ஹிந்தியில் பேசுனீங்கன்னா அவங்களுக்கு புரியாது. ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள், உத்தரப்பிரதேஷுக்கும் மத்திய பிரதேஷுக்கும் கம்யூனிகேஷன் ஹிந்தியில் பண்ணிக்கலாம், உத்தரப்பிரதேஷுக்கும் தமிழ்நாடுக்கும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் பண்ணணும்.
சென்டருக்கும் தமிழ்நாடுக்கும் கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் பண்ணணும். தட்ஸ் ஆல். ஓகே, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர்டிகல் 346. 347 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, பிரசிடென்ட் கேன் டைரக்ட் எனி லாங்குவேஜ் ஓகே, any language that shall also be officially recognized throughout that state or any part of the state. ஏதாவது ஒரு லாங்குவேஜ் 8th schedule இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. any language they can set. And there is another important thing in your Supreme Court and High Court with respect to the language. English is the only accepted language. That's all. You can proceed or you can நீங்கள் உங்களால் வந்து வாதாடணும் அப்படின்னா இங்கிலீஷில் மட்டும்தான் வாதாட முடியும் in Supreme Court and High Court. And in Supreme Court and High Court, English what to say, English version of the Constitution, அதுதான் accepted Constitution. அதுலேருந்து தான் இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. ஹிந்தியிலிருந்தோ தமிழ்லேருந்தோ இதெல்லாம் வந்து டிரான்ஸ்லேட்டட் வெர்ஷன் ஆஃப் த இங்கிலீஷ் கான்ஸ்டிடியூஷன். அப்போது இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷனில் இருக்க வேர்டை எடுத்து தான் சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், ஹை கோர்ட்டாக இருக்கட்டும், தே வில் இன்டர்பிரேட். டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அதுக்கு கீழே இருக்க கோர்ட்டில் நீங்கள் உங்களுடைய எந்த லாங்குவேஜில் ஒன்றாலுமே வந்து வாதாடிக்கலாம். ஓகேங்களா? இது இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் விச் யூ ஹேவ் டு நோ. ஓகே. Then with respect to US calls upon India to ban Russian states media network RT. RTன்னு ஒரு ரஷ்யன் ஸ்டேட் மீடியா இருக்குது. அது இல்லாமல் RT இருக்குது, அதுக்கப்புறமா வந்து நோவோஸ்டி இருக்குது, அப்புறம் ஸ்பூட்னிக் இருக்குது. இதெல்லாமே வந்து ரஷ்யன் ஸ்டேட் மீடியா. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, the US is accusing the Russia that they are majorly involving in information disinformation campaign. And this is called as information warfare. ஓகேங்களா? வெஸ்டர்ன் மீடியாவுக்கு எதிராக, வெஸ்டர்ன் நேஷன்ஸுக்கு எதிராக இந்த மீடியாஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே ஆர் கேரியிங் லார்ஜர் பார்ட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு தேர் நெய்பரிங் கண்ட்ரிஸ் ஆர் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ், கனடாவாக இருக்கட்டும், இல்லைனா ஜெர்மனியாக இருக்கட்டும், இந்த மாதிரியான கண்ட்ரிஸோடு சேர்ந்து இந்த மாதிரி ஆர்டி ரஷ்யன் இந்த மீடியாஸை வந்து பேன் பண்ணணும்னு இவங்க நினைக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் what they are doing is they are also pressurizing countries like India. இந்தியாவுமே வந்து நீங்கள் பேன் பண்ணணுன்ட்டு வந்து கண்ட்ரிஸ் வந்து ப்ரெஷரைஸ் பண்ணுறாங்க. திஸ் இஸ் ஈக்குவலன்ட் டு த வெஸ்டர்ன் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ், கிளாசிக்கல் டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெஸ்டர்ன், இல்லைனா வந்து ஹிப்போக்ரஸி ஆஃப் வெஸ்டர்னுக்கு இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் இது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2 வருஷம் கூட இல்லை, 1 வருஷத்துக்கு முன்னாடி இன் கனடா there is a association with respect to Khalistani movement. Khalistani movement parade நடந்துச்சு. இந்தியா ஆன்டி இண்டியா அஜிடேஷன், ஆன்டி இண்டியா கோஷங்கள் வந்து போட்டாங்க, ப்ரொட்டஸ்ட் நடந்துச்சு. இது எல்லாத்தையும் இந்தியா வந்து கனடா கிட்ட வந்து இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி பண்ண அனுமதிக்க விடாதீங்க அப்படின்ட்டு. பட் கனடாவும் சரி யூஎஸும் சரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் பார்ட் ஆஃப் தேர் ரைட் டு எக்ஸ்பிரஷன். எந்த மாதிரியான வாய்ஸையும் டிசென்ட்டையுமே வந்து நம்ம கேட்கணும். இட் இஸ் அ ட்ரூ ஃபார்ம் ஆஃப் டெமோக்ரஸி. அதில் நாங்கள் எங்களால் தலையிட முடியாது. ஸோ தே ஆர் ஃப்ரீ டு ஹாவ் தேர் ஓன் ப்ரொட்டஸ்ட். பட் நவ் வென் த சுச்சுவேஷன் இஸ் நாட் மேட்சிங் தெம், தே ஆர் பேனிங் த ஆர்கனைசேஷன்ஸ். அப்போல்லாம் வந்து எந்த ஒரு டெமோக்ரஸியும் இருக்காது, ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. And they are also expecting countries in the global south like India to ban these kinds of things, which India won't do obviously. அது வேற விஷயம். But this is the double standard of the western countries. இதுதான் இங்கே important. Okay. Next, இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் with respect to films. ஓகேங்களா? this is a very interesting case. பாலிட்டியில் வந்து இந்த மாதிரி வந்து சில நேரங்களில் தான் இந்த மாதிரி ஒரு லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் கிடைக்கும் நமக்கு. எஸ்சி அப்போல்ஸ் வாட் டு சே, அது என்னது, மெயின்டைனபிலிட்டி ஆஃப் த பெட்டிஷன் ஃபைல்டு பை த சிங்வி சௌகான்னு 2 பேர். ஓகேங்களா? சௌகானும் காங்கிரஸ்காரர் தான்,
சிங்வியும் காங்கிரஸ்காரர் தான். இன் இமாச்சல் பிரதேஷ் காங்கிரஸ் வாஸ் இன் த ரூல். ஓகேங்களா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ தே ஹவ் என்ஜாய்டு 40 MLAs. ஓகேங்களா, 40 MLA ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. ராஜ்யசபாவில் ஒரு எம்எல்ஏவை இவங்க அனுப்பலாம். ஓகேங்களா, மேக்ஸிமம் என்ன பண்ணுவாங்கன்னா ராஜ்யசபாவில் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஆளுங்களை, இப்போ ராஜ்யசபாவில் எப்பயுமே வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எல்ஏவை அனுப்பும்போது நிறைய போட்டி இருக்காது. ஏன்னா மற்ற இதுக்கு தெரியும், மற்ற பார்ட்டிஸுக்கு தெரியும் நம்மளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, அதனால் நம்ம ஃபைல் பண்ணாலும் நம்ம தோற்றுருவோம் அப்படின்ட்டு. ஸோ எந்த மாதிரி ப்ரொபோஷனல் இருக்கோ அப்படியே அனுப்பிச்சிருவாங்க. மேக்ஸிமம் தே வில் பி போஸ்டட் அன்அப்போஸ்ட். அது அன்அப்போஸ்ட் இல்லை, அன்அப்போஸ்ட் போஸ்ட். அதனால தான் அன்அப்போஸ்ட்னு ஆயிடுச்சு அது. ஓகேங்களா, அன்அப்போஸ்டு, அது அன்அப்போஸ்டாக தான் போவாங்க. பட் சௌஹான் என்ன பண்ணுறாருன்னா வந்து காங்கிரஸ்லேருந்து வெளில வந்து பிஜேபியில் சேர்ந்துடுறாரு. அண்ட் பிஜேபி இஸ் ஃபைலிங் சௌஹான் as a candidate for சிங்வி இன் ராஜ்யசபா எலெக்ஷன். ஒரே ஒரு சீட்டு தான் இருக்குது. அப்போ there is a voting. இப்போ ராஜ்யசபா எம்பிஸ் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? MLAs of the states will vote in a single transferable vote which is with respect to proportional representation. அப்போ இப்படி ஓட்டு போடும்போது என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா some Congress MLAs shifting their vote to Chauhan. So independent MLAs, some Congress MLAs, 6 Congress MLAs என்ன பண்ணிடுறாங்கன்னா ஓட் பண்ணிடுறாங்க. ஸோ 40-40 வந்துடுது. 40-40 ஈக்குவல் ஓட் வந்துடுது. 3 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை நீங்கள் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஆன்டி டிஃபெக்ஷன் லா. Anti-defection law படி these MLAs who voted against the proceedings of the WIMP can't be disqualified. இதில் அதான் twist. Because the voting of the Rajya Sabha is not equal to the proceedings of the House. WIMP உடைய அந்த instructions are only for the proceedings of the House. And Rajya Sabha voting is not proceeding of the vote. So they can't be disqualified under anti-defection law. But they are disqualified because of the voting in the money bill. Money bill க்கும் அவங்க இதே மாதிரியே vote பண்ணியிருக்காங்க. அதோடைய ப்ரீடெக்ஸ்ட்லாம் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, அது வேறு விஷயம். பட் இந்த ஆக்டுக்காக இவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. ஃபஸ்ட் இம்பார்ட்டண்டான விஷயம். செகண்ட் இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a returning officer. Every election there is a returning officer. The returning officer என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா he is casting a vote. Casting the vote னா என்ன அர்த்தம்னா இப்போ இஃப் லோக்சபா எலெக்ஷன் வச்சுக்கோங்க, இது ராஜ்யசபா எலெக்ஷன், பட் லோக்சபா எலெக்ஷன் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவார்னா இப்போ 2 எம்பிஸ் இருக்காங்க, இவருக்குமே வந்து 50,000 ஓட்டு வந்திருக்கு, இன்னொருத்தருக்கு 50,000 ஓட்டு வந்திருக்கு. there is a tie. Returning officer will write down their names. அவங்க பேரை எழுதி அதில் அந்த உண்டியலில் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா நல்லா குலுக்கிட்டு ஒரு பேர் எடுப்பாங்க. எந்த பேர் வந்திருக்கோ they will be declared as the winner. இது ரொம்ப சிம்பிள். ஓகேங்களா, இங்கே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே 2 பேரோட பேரையும் எழுதி ஒருத்தர் பேரை எடுத்திருக்காரு, சிங்வின்னு வந்துருச்சு. ரிட்டர்னிங் ஆஃபீஸர் என்ன சொல்லிட்டாருன்னா உள்ளே இருக்கிறவர் தான் வின்னருன்ட்டாங்க. he eliminated. ஸோ இது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் த ப்ரொசீஜர் அண்டர் ரூல்ஸ் ஆஃப் எலெக்ஷன். ரூல் 75 அண்ட் ரூல் 81 section 3 of the election rules 1961 where the decision of the returning officer will be final. அவரோட டிசிஷன் என்னன்னா உள்ள இருக்கிற ஒரு வின்னர் வெளில எடுத்தவர் கிடையாதுங்கிறது. பட் சிங்வியோடைய இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா he should have followed the representation of people act section 65 of representation of people act, not the election conduct rule. இப்போ இந்த இது எலெக்ஷன் கான்டாக்ட் ரூலா இல்லை ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்டா படி அவர் செயல்பட்டுருக்கணுமா அப்படிங்கிறத ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் முடிவு பண்ணணும். இதுதான் பஞ்சாயத்து. ஓகேங்களா, தட்ஸ் ஆல். அது என்ன முடிவு பண்ணுதுங்கிறத நம்ம அப்புறம் பார்த்துக்குவோம். நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சயின்டிஸ்ட் சீக்ஸ் டிரான்ஸ்பரன்சி இன் த விக்யான்
Purashkar selection process. There is an organization called as CSIR. There is an organization called as CSIR. Okay, இவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ரிசர்ச் எல்லாம் ஈடுபடுவாங்க. For one example, if you want to know, the green crackers which are to reduce the pollution, air pollution க்கு வந்து ரெடியூஸ் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட green crackers-லாம் இவங்க உருவாக்குனது தான். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இந்த மாதிரி many scientific inventions they have created. இவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா இவங்களோட ஃபவுண்டர், இந்த CSIR ஓட ஃபவுண்டர் சேர்மன் யாரு அப்படினா he is called as Shanti Swarup Bharatnar. Shanti Swarup Bharatnar. So இவரோட பேர்ல from 1958 there was a award, Shanti Swarup award அப்படினு வந்து அவார்ட் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி அவார்ட் கொடுக்குறவங்களுக்கு 5 lakhs ரொக்கமும் அப்புறமா வந்து 15000 per month கொடுப்பாங்க. Till they are getting in what to say retired. இந்த அவார்டு வந்து 45 இயர்ஸ்க்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த சயின்டிஸ்ட்களுக்கு தான் கொடுப்பாங்க, இம்பார்ட்டண்டான சயின்டிஸ்ட்க்கு. இந்த அவார்டை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ரீகாலிப்ரேட் பண்ணுறாங்க. 2024ல் வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா மாற்றுறாங்க. ஓகேங்களா? மாற்றும் பொழுது வாட் தே ஆர் டூயிங் இஸ் தே ஆர் இன் த நேம் ஆஃப் ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் அப்படின்ட்டு வந்து அதை மாற்றுறாங்க. ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார். எப்படி வந்து பாரத் ரத்னா அவார்ட்ஸ் இருக்கோ, பத்மா அவார்ட்ஸ் இருக்கோ, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்ம விபூஷன் அப்படின்னு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து இதை மாற்றுறாங்க. ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார். விக்யான்னா வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதில் 4 டைப் ஆஃப் அவார்டு வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன அவார்டுன்னு பார்த்தீங்கன்னா விக்யான் ரத்னா. இதை வந்து அவருடைய வாழ்நாளில் லைஃப் டைமில் வந்து அந்த சயின்ஸுக்காக அச்சீவ் பண்ணவருக்கு கொடுப்பாங்க. மேக்ஸிமம் வந்து த்ரெஷோல்டு எவ்வளோனா 3 அவார்ட்ஸ் கொடுக்கலாமா. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து அடுத்து வந்து விக்யான் ஸ்ரீ, எப்படி பத்மஸ்ரீயோ அந்த மாதிரி விக்யான் ஸ்ரீ. இது வந்து யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து சயின்ஸுக்கு வந்து அச்சீவ் பண்ணவங்க இல்லைனா வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்களுக்கு 25 பேருக்கு மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விக்யான் யுவா. இந்த விக்யான் யுவா தான் இப்போ வந்து இந்த சயின்ஸ் இந்த சாந்தி ஸ்வரூப் அவார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் விக்யான் யுவா அவார்டாக இப்போ மாற்றிருக்காங்க. ஸோ 3rd அவார்டாக ஆக்கிட்டாங்க. அது ஹையஸ்ட் அவார்டு இந்த கண்ட்ரியாக இருந்த ஒரு விஷயத்தை 3rd அவார்டாக ஆக்கியிருக்காங்க, விக்யான் யுவா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் விக்யான் டீம்னு ஒரு அவார்டு, 4 அவார்டு மொத்தம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த அவார்டு யாருக்கு, அந்த விக்யான் டீம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சந்திராயன் 3 கொடுத்தாங்கல்ல, சந்திராயன் 3 லான்ச் பண்ணாங்களே அவங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட்டாக. ஓகே, இந்த அவார்டை எப்போ வந்து சொல்லுவாங்க அப்படின்னா நேஷ்னல் டெக்னாலஜி டே மே மாதத்தில் வரும். அப்போ வந்து இந்த இவங்களுக்குலாம் அவார்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அவார்டை எப்போ கொடுக்குறாங்க அப்படின்னா August 23 which is called as நேஷ்னல் சயின்ஸ் டே. நேஷ்னல் சயின்ஸ் டேயில் கொடுக்குறாங்க. இப்போ என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த சாந்தி ஸ்வரூப் ரத்னகர் அவார்டு இருக்குல்ல, இதோடைய செலெக்ஷன் ப்ராசஸும் இந்த ராஷ்ட்ரிய விக்யான் புரஸ்கார் இதோட செலெக்ஷன் ப்ராசஸும் வேறு. இவங்க யார் செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா CSIR சயின்டிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள இருக்கக்கூடிய செலெக்ஷன் கமிட்டி வந்து செலக்ட் பண்ணுவாங்க ராஷ்ட்ரிய ஸ்வரூப் ரத்னா அவார்டு. இந்த ராஷ்ட்ரிய புரஸ்கார் அவார்டு வந்து யார் செலக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ கமிட்டி, செலக்ட் கமிட்டி விச் இஸ் ஹெடட் பை த பிரின்சிபல் செக்ரட்டரி ஆஃப் த சயின்ஸ். அவங்க வந்து செலக்ட் பண்ணி சயின்ஸ் மினிஸ்ட்ரிக்கு அனுப்புவாங்க. அந்த சயின்ஸ் மினிஸ்ட்ரி வந்து they will select the name which is only coordinated by the CSIR. That's all. ஸோ இதில் தான் வந்து டிரான்ஸ்பரன்சி இல்லை. ஏன்னா வந்து கவர்மெண்ட்டை விமர்சித்த நிறைய சயின்டிஸ்டோட பேர் வந்து செலக்ட் கமிட்டியில் இருந்தாலுமே அவங்களாம் ரிஜெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கீங்களா அப்படின்ட்டு வந்து கேட்டிருக்காங்க. தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ இந்த ராஷ்ட்ரிய புரஸ்கார் அவார்டு இருக்குது, நியூஸில் இருக்குது. நேஷ்னல் விக்யான் புரஸ்கார் நியூஸில் இருக்கிறதுனால இதை ஃபிலிம்ஸில் 2025 ஃபிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ரஷ்யா உக்ரைன் ஸ்வாப் 206 பிரிசனர்ஸ் ஆஃப் வார். பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை வந்து 2 பேருமே வந்து 106 பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை வந்து ஸ்வாப் பண்ணியிருக்காங்க.
ஸோ இந்த பிரிசனர்ஸ் ஆஃப் வார்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு சைட்லேயுமே வந்து மிலிட்ரி காம்பேட்டன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்கள இப்போ சரவுண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா தே வில் சரண்டர். ஓகே, சரண்டர் பண்ணிவிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டவங்க தான் வந்து பிரிசனர்ஸ் ஆஃப் வார்னு அர்த்தம். ஸோ இவங்களுக்குன்னு சில ரைட்ஸ் இருக்குது. இந்த ரைட்ஸ் எல்லாம் எதில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் given in the Geneva Convention, 3rd Geneva Convention 1949. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இவங்கள ரொம்ப மோசமாக வந்து நடத்தப்பட்ட சூழ்நிலை இருக்குது. பிரிசனர்ஸ் ஆஃப் வாரை சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் இவங்கள யூஸ் பண்ணிப்பாங்க. தே வில் பி யூஸ்ட் as a lab rats and they will be subjected to inhuman tortures. டார்ச்சர் பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ், உன்னுடைய பேஸ் எங்கே இருக்குது, நீ எங்கேருந்து வர, யாரெல்லாம் உன்னோட கமாண்டர், பேர் என்ன, அவங்களோட ஊர் என்ன, இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்களை கேட்குறதுக்கு அவங்கள நிறைய இன்ஹியூமன் டார்ச்சர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டது வந்து 3rd Geneva Convention 1949. ஓகே, ஸோ திஸ் ஆல்சோ கிவ்ஸ் அ டெஃபினிஷன் கொடுக்கும், அவங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தே வில் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹியூமன் ட்ரீட்மெண்ட் தான் அவங்களுக்கு கொடுக்கணும். பேசிக் நெசசிட்டிஸ் லைக் வாட்டர், ஃபுட்டு, இந்த மாதிரியான பேசிக் சிட்டிசன்ஸுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். ஓகே, அண்ட் தே ஹாவ் சம் ரைட்ஸ் ஆல்சோ. அது என்ன ரைட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தே கேன் ஒன்லி டிஸ்க்ளோஷர் மினிமல் இன்ஃபர்மேஷன். இப்போ ரீசெண்டாக கூட வந்து 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பால்கோட் ஏர் ஸ்ட்ரைக்கில் வந்து 4-5 வருஷத்துக்கு முன்னாடி அபிநந்தன் அப்படிங்கிற ஒரு பைலட் வந்து மாட்டிக்கிட்டார் பாகிஸ்தானில். அவருடைய வீடியோ வந்து வந்துச்சு நம்மக்கிட்ட. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா, அவருடைய பேர், அவருடைய மிலிட்ரி நம்பர், அதுக்கப்புறமா வந்து அவருடைய அந்த டேட் ஆஃப் பர்த், சீரியல் நம்பர், இவ்வளோ தான் சொல்லியிருப்பார். மற்றது எது கேட்டாலுமே ஐ எம் நாட் ஆத்தரைஸ்டு, ஐ எம் நாட் ஆத்தரைஸ்டு, ஐ எம் நாட் ஆத்தரைஸ்டுன்னு தான் சொல்லியிருப்பார். ஸோ திஸ் இஸ் த ப்ரிவிலேஜ் விச் பிரிசனர்ஸ் ஆஃப் வார் ஹேவிங். தே நீட் ஒன்லி டு டிஸ்க்ளோஸ் த மினிமல் இன்ஃபர்மேஷன். அவங்களோட பேர் என்ன, அவங்களோட சீரியல் நம்பர் என்ன, அவங்களுடைய மிலிட்ரி நம்பர் என்னன்னு சொன்னால் போதும். தட்ஸ் ஆல். This is the right which they are enjoying according to Geneva Convention. அவங்கள வேறு எதுவுமே they are not subjected to any tortures. அதே மாதிரி once they have dropped their weapons, drop பண்ண உடனே அவங்க என்னவா மாறிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, they are becoming non-combatants. அவங்க வந்து உங்களுடைய த்ரெட் இல்லாத மாதிரி மாறிடுறாங்க. they are not threat anymore. ஸோ அவங்கள காம்பேக்டன்ஸ் மாதிரி நீங்கள் அந்த எனிமி நாடு வந்து நடத்தக்கூடாது. சண்டை எப்போ முடியுதோ we have to exchange the prisoners of war. டியூரிங் த ஃபைட் கூட நம்ம வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பண்ணது தான் இவங்க. ஓகே, அப்போ பிரிசனர்ஸ் ஆஃப் வார் பற்றி கேட்டால் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஓகே, அதுக்கப்புறம் எத்திக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸு. நீங்கள் இதெல்லாம் எத்திக்கல் எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம், எஸ்ஏல எக்ஸாம்பிள்ஸாக கொடுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹியூமன் டச் of mineral ecosystem. We know that minerals and tribals area எப்பயுமே எங்கே எடுத்தாலும் ஒன்றா தான் இருக்கும். ஸோ மினரல் எக்ஸ்ப்ளோரேஷன் இஸ் ஈக்குவல் டு ட்ரைபல் எக்ஸ்ப்ளாய்டேஷனாக இருந்தது ஒரு காலத்தில். ஸோ அவங்களுக்கு தேவையான அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரல் ஆக்டிவிட்டீஸோ இல்லைனா அவங்களுக்கு தேவையான அந்த சூழ்நிலை, வாழ்வியல் சூழ்நிலையை வந்து உருவாக்குறதுக்கோ we needed fund. அதுக்கு என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் அப்படின்னா, they are generating a institution called as district mineral foundation. இதில் லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அதுக்கப்புறம் லீஸ் ஹோல்டர், இவங்க எல்லாருமே அவங்களுடைய பார்ட் ஆஃப் தேர் ப்ராஃபிட்டை என்ன பண்ணணும்னா they have to deposit. ஓகேங்களா, ஒரு பார்ட் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து இந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனுக்கு டெபாசிட் பண்ணிடணும். 10 வருஷத்தில் கிட்டத்தட்ட வந்து 1 lakh crore டெபாசிட் ஆயிருதான். 1 lakh crore. ஓகே, அப்போது இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் பீன் யூஸ்டு ஃபார் த இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புள். லைவ்லிஹுட் ஆஃப் த பீப்புளை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனில் இருக்கக்கூடிய அந்த ஃபண்ட்ஸை. ஓகே, so they focus on decentralized community centric development. எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரிசாவில் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு வந்து இந்த காசை கொடுக்குறாங்க. மத்திய பிரதேஷில் லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கிரியேட் பண்ணுறாங்க. வித் ரெஸ்பெக்ட் டு they are imparting technology education, how to handle the drones,
டெக்னாலஜி எல்லாம் எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறதுன்னு மத்திய பிரதேஷில் கொடுக்குறாங்க எக்ஸாம்பிள்ஸ். அண்ட் பெனிஃபிட்ஸ் ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ டீசென்ட்ரலைஸ்டு டெவலப்மெண்ட். அண்ட் தேர் ஆர் எம்பவரிங் கம்யூனிட்டிஸ். தே ஆர் ஆல்சோ எம்பவரிங் த கம்யூனிட்டிஸை வந்து எம்பவர் பண்ணுறாங்க. அண்ட் இட் இஸ் ஆல்சோ டெமோக்ராட்டிக். எப்படின்னா எலெக்டட் அப்புறமா வந்து நான் எலெக்டட் கேண்டிடேட்ஸ்லாம் இருக்காங்க அதில். ஓகேங்களா? ஸோ அவங்க அந்த கீழேருந்து பாட்டம் அப் அப்ரோச், எனக்கு என்ன தேவை அப்படிங்கிறத இவங்க செயல்படுத்துகிறாங்க. அவங்க முடிவு பண்ணுறாங்க, அவங்க செயல்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் பில்டிங் கொடுக்குறாங்க. அப்புறமா வந்து வாட் டு சே நேஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் போர்ட்டல் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க டு ஹாவ் அ டிரான்ஸ்பரன்சி அண்ட் எஃபிஷியன்சி. இது உங்களோட கவர்னன்ஸோட எக்ஸாம்பிள். கவர்னன்ஸுக்கு நீங்கள் எக்ஸாம்பிளாக அதை கொடுக்கலாம். ஓகே. அண்ட் தேர் ஆர் சம் innovative implementation, and they are also aligning with the government schemes. So this is the best example of enna appdin pathina, it is the best example of cooperative federalism, where every branch of the government, state, central, state and the panchayat is coordinating with each other to implement the scheme, to improve the livelihood of the people from the bottom up approach. Decentralized example, decentralization is example, and it is also an example of cooperative federalism. Okay ngla. Next is with respect to doodoo bird. Idhan doodoo bird. Okay ngla. This is acting as a poster organism of extinction. 17th century varaikkum this doodoo bird is more prosperous in a small island called as Mauritius. Mauritiusல நல்லா வாழ்ந்திருக்கு இந்த doodoo bird. பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th centuryல தான் டச் வந்தாங்க. டச் வந்து மொரீஷியஸில் இறங்குறாங்க. இறங்கும்போது இந்த ஃப்ளைட்லெஸ் பேர்டை பார்க்குறாங்க. Over the centuries, this was a bird which has some flight. ஃப்ளைட்னால தான் வந்திருக்கு. ஓகேங்களா? பறந்து தான் அது வந்திருக்கு, ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல அதுக்கு நேச்சுரல் ப்ரிடேட்டர் எதுவுமே கிடையாது. ஸோ இட் பிகேம் ஸோ லெத்தாஜிக். அதுக்கப்புறமா நல்லா சாப்பிட்ருக்கு. ஸோ அதனால் அதோட ஃப்ளைட்டிங் கேப்பபிலிட்டியே இழந்துருச்சு. நல்லா பெருசும் ஆயிடுச்சு. ஓகே. அண்டு இது அதுக்கப்புறம் இதோட சிஸ்டர் ஸ்பீசிஸ் ஒன்று இருக்குது, சாலிட்ரி அப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேருமே ஃப்ளைட்லெஸ் ஆகிடுறாங்க, அந்த இடத்துலையே கன்ஃபைன் ஆகிடுறாங்க. ஸோ எவல்யூஷன், அடுத்த ஃபர்தர் எவல்யூஷன் நடக்கலை. அவங்களுக்கு உண்டான அந்த இன்ஸ்டிங்க்ட் இல்லை, ப்ரிடேட்டரி இன்ஸ்டிங்க்ட் இல்லை, ப்ரிடேட்டரை பார்த்து பயந்து ஓடணும் அப்படிங்கிற இன்ஸ்டிங்க்ட் இல்லை. ப்ரிடேட்டர் இல்லாததுனால தரையிலே அவங்களோட நெஸ்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ திஸ் ஹாஸ் அ சாஃப்ட் டிஷ்யூ, தரையில் தான் அதோடைய முட்டையை போடும். இந்த ரெண்டு விஷயந்தான் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் ஹியூமன் இன்டர்வென்ஷன், இந்த 3 விஷயந்தான் 100 வருஷத்தில் இந்த இனமே இல்லாமல் போயிடுச்சு. ஓகேங்களா? இது இது சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க டச்சு. அதுக்கப்புறம் அவங்க எடுத்துகிட்டு வந்த பெட்ஸ், பிக்காக இருக்கட்டும், கேட்டாக இருக்கட்டும், மவுஸாக இருக்கட்டும், ஆல் ஆர் வாட் டு சே டிஸ்கிரிமினேட்லி டெஸ்ட்ராயிங் த நெட்ஸ் அண்ட் எக்ஸ். எக்கை டிஸ்கிரிமினேட் பண்ணிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ இது உடையும் போது என்ன ஆகுது, அடுத்த இது வராமல் போயிடுது. ஆட்டோமேட்டிக்கலி doodoo birds extincted. So this is the poster species, and there is a connection with respect to doodoo bird and Jahangir. ஓகேங்களா? இந்த டச்சு வரும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, they are drawing a doodoo bird with Jahangir. ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு போஸ்டர் இருக்குது, doodoo bird and Jahangir நெட்டில் போட்டு பாருங்க. ஓகே. ஸோ ஒன்லி லைவாக இருக்கும்போது வரைஞ்ச ஒரு பேர்டு லைவாக இருக்கும்போது வரைஞ்ச இது அந்த பேர்டு தான், அது மட்டும்தான் இருக்குது இன்னும். ஓகே. ஜஹாங்கீர் கிட்ட தான் இருக்குது. ஓகே. ஜஹாங்கீரோட ஆர்டிக்கல் இது பெயிண்டிங்கில் தான் இருக்குது. ஸோ ஜஹாங்கீர் பேர் போனவர், பெயிண்டிங்க்கு பேர் போனவர். ஓகே. நெக்ஸ்ட்டு மண்டே அதுக்கப்புறம் டியூஸ்டேயில் வரக்கூடிய அந்த கிளாஸஸில் நம்ம ஜஹாங்கீர் பற்றிலாம் பார்த்துருப்போம். ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கிளாஸாக தான் இருக்கும், அதையும் பாருங்கள் ஃபவுண்டேஷன் கோர்ஸில். ஸோ ரியலைசிங் த அர்பன் ரூரல் கண்டினியூம். ஓகே. அதுக்குள்ளே ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லிடலாம். காதலன் தான் அந்த மூவி.
குட். இதுக்கு மட்டும் கத்துதாங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணுறீங்க. சரி, ஓகே சார். ஆர்டிக்கல் 355 அண்ட் 365க்கு டிஃப்ரென்ஸ் வேணுமா? இப்போ ஆர்டிக்கல் 355 அண்ட் 65 என்னன்னு பார்த்தீங்கன்னா தீஸ் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி ஆர்டிகல்ஸ். 55ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த சென்டருக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அண்ட் ஸ்டேட்ஸ் வந்து ஒழுங்காக நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. 65ல என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டேட்ஸ் ஒழுங்காக நடந்துக்கலைன்னா பனிஷ்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பிரசிடென்ட் ரூல் போடலான்றாங்க. ஸோ தட் இஸ் ஆல்சோ அ ப்ரிடெக்ஸ்ட். ஸோ கான்ஸ்டிடியூஷனல் மிஷினரி வந்து உடையும் போதோ இல்லை ஸ்டேட் வந்து சென்டரோட இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து இது பண்ணும் பொழுதோ அவங்களால வந்து பண்ண முடியாது. ஓகேங்களா? ஓகே. ஜியோபொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப். ஜியோபொலிட்டிக்கல் அப்படிங்கிறது வந்து ஜாகிரஃபியினால் வரக்கூடிய பாலிட்டிக்ஸ், அதுதான் ஜியோபொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஸ்ரீலங்காவுடைய இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் நேச்சுரலி ப்ரெசன்ட் இன் த சென்டர் ஆஃப் த இந்தியன் ஓஷன். அதே தான் இம்பார்ட்டன்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு மொரீஷியஸ். நம்ம ஏன் அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம்னா திஸ் கேன் பி டர்ன்ட் இன்டு அ மிலிட்ரி பேஸ் and it can be operated against the interest of the India. So அதனால we wanted to have a friendly relation with these important islands. ஓகேங்களா? இதுதான் வந்து ஜியோபொலிட்டிக்கல் அந்த இம்பார்ட்டன்ஸ்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. நேஷ்னல் ஸ்பேஸ் டே ஆகஸ்ட் 23. ஓகே. காங்கிரஸில் இருந்து பிஜேபிக்கு போனதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லா இம்போஸ். அவர் எம்பியாக இருந்திருக்காரு அப்படின்னா பண்ணுவாங்க. சாதாரணமாக காங்கிரஸில் இருந்தவர் பிஜேபிக்கு போகலாம், அதுக்கு ஆன்டி டிஃபெக்ஷன் லாலாம் ஒன்றும் தேவையில்லை. பிஜேபியில் இருக்கிறவர் காங்கிரஸுக்கு வரலாம். பட் அவர் எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருக்காரு அப்படின்னா அப்போ போக முடியாது. அப்போ ஆன்டி டிஃபெக்ஷன் லா போட்டுருவாங்க. ரெகுலர் ஃபவுண்டேஷனல் கிளாஸஸ் வீடியோ ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ரெகுலர் ஃபவுண்டேஷன் வீடியோ ஸ்டாப்லாம் பண்ண மாட்டோங்க. ஆனால் வந்து அதுவே ஸ்டாப் ஆகும். எப்போனா முடியும் போது ஸ்டாப் ஆகும். ஓகே, டோன்ட் வரி. ஸோ டிசம்பர் அந்த மாதிரியான டைமில் அதுவே வந்து கரெக்டாக அது வரைக்கும் நம்ம எல்லா இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்ட் 6 இம்பார்ட்டண்ட்டான சப்ஜெக்டையும் நம்ம நடத்த தான் போகிறோம். அதுக்கான அதை நீங்கள் பார்த்தாலே இட் வில் பி செல்ஃப் ஃபுல்ஃபில்லிங்காக தான் இருக்கும். ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். வி வில் என்ஷூர் இட். பிகாஸ் எல்லாருமே வந்து அந்தந்த ஃபீல்டோட எக்ஸ்பர்ட்ஸ் தான் வந்து நடத்துகிறாங்க. ஓகே, டோன்ட் வரி அபவுட் இட். Sir, some people says for history optional ancient and world history enough. Is it so? Enoughலாம் எதுவும் கிடையாதுங்க. அந்த பீப்புள் வந்து வேறு ஏதாவது ஆப்ஷனலாக இருப்பாங்க. ஓகேங்களா? ஹிஸ்ட்ரி ஆப்ஷனலுக்கு ஏன்ஷியன்ட், மிடிவல், மாடர்ன், வேர்ல்டு எல்லாமே தேவை. எல்லாமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. எதுவும் எனஃப்லாம் கிடையாது. ஓகே. இந்த அசோசியேஷன், சப்மிட்டு, பிளானு, ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் எப்படி படிக்கணும்னு கேட்டிருக்கீங்க. எல்லாமே வந்து நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில், அதனால தான் கரண்ட் அஃபேர்ஸ் இம்பார்ட்டண்ட் ஆகுது. இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன் சொல்கிறாங்க, இவங்க ஆஸ்திரேலியன் அம்பாசிடர் வந்து ஐஓஆர்ஏ பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றி படிக்கணும். அதை பற்றி எப்படி படிக்கிறது? அது எப்போ உருவாக்கப்பட்டது, அதோடைய கேபிட்டல் என்ன, அதோடைய மெம்பர்ஸ் யார், அதோடைய ரீசண்டான இந்த ஆக்டிவிட்டி என்ன, இவ்வளோ படித்தா போதும். இந்த 4-5 விஷயம் தான் இந்த ஆஸ்பெக்டில் தான் கேட்க போகிறாங்க. இந்தியா மெம்பராக இருக்கா இல்லையா, அவ்வளோதான். ஓகே. இந்தியா மெம்பரா இல்லை அப்சர்வர் ஸ்டேட்டஸா, அதையும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்சர்வர் ஸ்டேட்டஸா இல்லை ஃபவுண்டிங் மெம்பரா, இப்படி பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஆப்ஷனல் 1 and 2. 1 and 2 which subject is best, your opinion. ஆப்ஷனல் பொறுத்த வரைக்கும் எந்த சப்ஜெக்ட்டுமே வந்து பெஸ்ட்டு அப்படிலாம் வந்து கிடையாது. நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we have to score marks and we have to get IAS. ஸ்கோர் மார்க்ஸ்னால் இட் இஸ் ப்ரீவியஸ் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி 300 இஸ் அ பெஸ்ட் ஸ்கோர். இப்போ 280, 270 இஸ் த பெஸ்ட் ஸ்கோர். அதுக்கு மேலே எடுத்தாலே நல்ல ஸ்கோர் தான். அப்போ அந்த அளவுக்கு உங்களால் எந்த ஆப்ஷனில் எடுக்க முடியும், உங்களோட இன்ட்ரெஸ்ட், மென்டார், மெட்டீரியல், இது எல்லாம் முடிவு பண்ணுறது தான் ஆப்ஷனல். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், மெட்டீரியல் இருக்கணும், கரெக்டான மென்டார் இருக்கணும்,
அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நல்லா அதுக்கான முயற்சி நல்லா எடுக்கணும், ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்கணும், போதும். எந்த ஆப்ஷனும் நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் இது ஒரு ஸ்கோரிங் எபிலிட்டியும் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அதிகமான பேர், நிறைய பேர் வந்து யார் எந்த ஆப்ஷன் எடுக்கிறாங்களோ அதை எடுங்க. ஏன்னா அந்த நார்மலைசேஷன் அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ஸ்கோரிங் வந்து அடி வாங்கும். கம்மியாக வந்து எழுதுகிற ஆப்ஷன் இல்லை, அதிகமாக எழுதுகிற ஆப்ஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக தான் அந்த நார்மலைசேஷன் அப்போ உங்களுக்கு கம்மியானதான் இது வரும். ஓகே, ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எஸ்ஏ பேப்பர் எப்படி இருந்துச்சு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். என் ஒப்பீனியன் படி எஸ்ஏ பேப்பர் வந்து கொஞ்சம் போன வருஷங்களில் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? இட் இஸ் மேனேஜபிளாக தான் இருந்துச்சு. ஓகே, நான் பார்த்த சில இது நானே வந்து அந்த ஆப்ரஹாம் லிங்கனுடைய அந்த வாசகத்தெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் டிஎன்டியில். ஓகேங்களா? டு ஜட்ஜ் த கேரக்டர் ஆஃப் அ பர்சன் கிவ் ஹிம் பவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான வாசகங்கள்லாம் வந்திருந்தது. ஸோ எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? இட் இஸ் மேனேஜபிள். ஸோ ஓகே, என்னோட ஒப்பீனியன் இது. எக்ஸாம்பிள் அது சொல்லலாம். டைமண்ட் நெக்லஸ் ஆஃப் சைனா இல்லை, டைமண்ட் நெக்லஸ் ஃபார் சைனா. இந்தியாவுடைய ஸ்ட்ராட்டஜி அது. ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல் ஃபார் இந்தியா, சைனாவோட ஸ்ட்ராட்டஜி அது. ஓகே, என்னால் முடிஞ்சால் நான் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் அ குட் ஆப்ஷனல். அப்புறம் மோட்டிவேஷன் வேறு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? மோட்டிவேஷன் பண்ணால் எல்லோரும் எழுந்து போயிடுவாங்களோன்னு பயமாக இருக்குது. பட் ஓகே, இருந்தாலும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ மோட்டிவேஷன் திடீர்னு கேட்குறீங்க. பட் நம்மளால் என்ன சொல்ல முடியும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் மோட்டிவேஷன் ஷுட் கம் ஃப்ரம் யூ. தட்ஸ் ஆல். உங்களை வேறு யாரும் மோட்டிவேட்டே பண்ண முடியாது. உங்ககிட்ட கேட்டதுக்கு இதுதானா அப்படின்ற மாதிரி நினைக்காதீங்க. பட் மோட்டிவேஷன் ஆர் டிசிப்ளின் ஷுட் கம் ஃப்ரம் யூ ஒன்லி. யூ அண்ட் யூ. அது எப்படி சார் வரும் என்கிட்டேருந்து, எப்படி சார் வரும் அப்படின்னா, எதுக்காக இங்கே வந்தீங்க, எதுக்காக இந்த 2 மணி நேரம் உட்காந்து, இல்லை 2 மணி நேரம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பார்க்குற ஈக்குவல். இதுக்கு நீங்கள் செலவு பண்ணுறீங்க. யாரோ ஒருத்தர் பேசுகிறாரு, அதை நீங்கள் கேட்குறீங்க. எதனால் கேட்குறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை சாதிக்கணுங்கிறதுக்காக தான் வந்திருக்கீங்க. அது எதனால்? ஒய் அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது என்னன்றதை ஃபஸ்ட்டு முடிவு பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரைட் டவுன் தட் ஒய். நான் ஏன் இதை பண்ணுறேன்? ஓகேங்களா? சில பேர் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக இருப்பாங்க. இப்போ சாட்டர்டே கூட பரவாயில்ல, சண்டேலாம் உட்காந்து கேட்குறீங்க. நான் பேசுகிறத கேட்கணுன்னு உங்களுக்கு என்ன தலையெழுத்து? அது என்னங்கிறத பாருங்கள். ஏன் வந்தேன், ஏன் எழுதணும்னு நினைக்கிறேன், ஏன் படிக்கணும்னு நினைக்கிறேன், ஏன் எனக்கு இந்த ஐஏஎஸ் ரொம்ப 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 தேவை அப்படிங்கிறத பாருங்கள். அந்த ஒய் காம்போனன்ட் என்னங்கிறத கொஞ்சம் எழுதுங்க. அது எனிதிங்காக இருக்கலாம், பட் இட் ஷுட் பி ஜென்யூன். மக்களுக்காக, இல்லை என்னுடைய குடும்பத்துக்காக, என்னுடைய பேரண்ட்ஸை பெருமைப்படுத்தணுங்கிறதுக்காக, இல்லைனா வந்து நான் யாருன்னு எனக்கு நிரூபிச்சுக்கிறதுக்காக, பணத்துக்காக, பதவிக்காக. ஓகேங்களா? இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்து ஈர்த்திருக்கும். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். பட் தட் ஷுட் பி நோட்டட் பை யூ. அதை எழுதி வச்சுக்கோங்க. அதையே திருப்பி 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 எப்பப்பெல்லாம் உங்களுக்கு டவுன் ஆகுதோ மோட்டிவேஷன், அப்போ பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக மோட்டிவேஷன் ஆகிடும். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? 4th இப்போ எழுதுகிறாங்க பார்த்தீங்களா மெயின்ஸ் எழுதுகிறவங்க கிட்ட போய் கேட்டு பாருங்கள், மோட்டிவேஷன்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியும். சும்மா கிடையாதுங்க மெயின்ஸு. இப்போ காலையில் 3 மணி நேரம் ஒரு வாட்டி எழுதுறீங்க, அடுத்த 3 மணி நேரம் மறுபடியும் எழுதுறீங்க, அடுத்த நாள் 3 மணி நேரம், அடுத்த நாள் 3 மணி நேரம். நானும் எழுதியிருக்கேன். இட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் physically and mentally tiring work you can ever think of. 2 நாள் தொடர்ந்து 2 பேப்பர் எழுதுறீங்க, மேலே கீழே, மார்னிங் 3 மணி நேரம், மத்தியானம் 3 மணி நேரம். இப்போ கூட பரவாயில்ல, நாளைக்கு எத்திக்ஸ் பேப்பர் 20வது கொஸ்டின் எழுதும்போது உங்களோட கை எப்படி இருக்குங்கிறது தெரியுமா? மோட்டிவேஷன் பண்ண சொன்னால் டிமோட்டிவேஷன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்காதீங்க. பட் அந்த கை வந்து அந்த அளவுக்கு வின்னு வலிக்கும்.
அப்படி வலிக்கும் போதும் ஏன் எழுதுறோம் அப்படின்னா பிகாஸ் தட் ஒய் காம்பனண்ட். அதை நினைக்கும் போது இந்த வலி பெருசாக தெரியவே தெரியாது. இட் இஸ் த பியூட்டி ஆஃப் தட் எக்ஸாம். அதே மாதிரி அதை வந்து அடைஞ்சிடுறீங்க பார்த்தீங்களா, உங்களோட பேர் உலகத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் எது தெரியுமாங்க? ஒரு அரை இதில் நான் அனுபவிச்சிருக்கேன். உங்களுடைய அந்த நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 7 டிஜிட் நம்பர், அது வந்து யூபிஎஸ்சியில் வந்து வரும்போது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சந்தோஷம் வந்து அதுக்கு ஈடு இணையே கிடையாது. அது ஒரு விதமான போதை ஆக்சுவலாக. அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்காகவும் அதுக்கப்புறமா இருக்கக்கூடிய சவால்களையும் இதையும் சாதிக்கிறதுக்காகவும் தான் நீங்கள் இந்த இதுக்கே வரீங்க. அப்போ உட்காந்து ஒழுங்காக படிங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? நல்லா படிங்க. ஓகேங்களா? அதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரியும் படிப்பு தான் ரொம்ப ஈஸின்ட்டு. அதுக்கப்புறமா சில விஷயங்கள் இருக்குது இந்த யூபிஎஸ்சியில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு. எழுதி பார்க்குறது, ரிவைஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுதான் கொஞ்சம் கஷ்டம். படிக்கிறதுக்கு கஷ்டப்படாதீங்க, படிக்கிறது ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? மெட்டீரியல்ஸும் இப்போ ஈஸியாக உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. மெட்டீரியல்ஸ் இருக்குது, இன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்காங்க, கைடன்ஸ் இருக்குது, தமிழ்நாடு கவர்மெண்ட்டே உங்களை கைட் பண்ணுது. உங்களுடைய செயலை நீங்கள் கரெக்டாக செஞ்சீங்கன்னா யூ வில் பிகம் அன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். 30 வருஷம் 40 வருஷம் யூ கேன் சேஞ்ச் சம்திங். ஃபுல்லாக இந்தியாவே திருப்பி போட்டுருவீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பட் உங்களோட இடத்துல உங்களோட கையெழுத்து ஒரு 40 பேரை 50 பேரை, ஒரு ஊரை, ஒரு கிராமத்தை அவங்களோட தலையெழுத்தை மாற்றுறதுக்கு யூஸ் ஆகும். சீரியஸ்லி. இதை நானே நிறைய இடத்துல என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லி கேட்டிருக்கேன். நம்ம வெளியே இருக்கும்போது வேறு விஷயங்க, நம்ம படிக்கும்போது வேறு விஷயம். ஒரு விஷயத்தை நினச்சி படிப்போம். ஆனால் உள்ளே போகும்போது சில சவால்களும் இருக்கும், அதுக்கப்புறம் சில சறுக்கல்களும் இருக்கும், சில சந்தோஷங்களும் இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து ஒரே ஜாபில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா அது வந்து இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஆர்எஸ் எல்லாத்துலேயுமே வந்து அதுக்கான சவால்களும் சறுக்கல்களும் சந்தோஷங்களும் இருக்குது. அது எல்லாம் உங்களுக்கு அனுபவிக்கணும், உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா யூ ஹாவ் டு கோ இன்டு இட். அந்த இன்டு இட்டுக்கு தான் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க. இந்த 2 மணி நேரம் என் லெக்சர்லாம் உட்காந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ அந்த ஒய் காம்பனண்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இதுக்கு வந்துடுவோம். ரியலைசிங் த அர்பன் ரூரல் கண்டினியூம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்பனாக இருக்கட்டும் இல்லை ரூரலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்க்குறோம், தனித்தனி இடமா பார்க்குறோம். அர்பன்கிறது ஒரு தனி இடம், ரூரலுங்கிறது ஒரு தனி இடம். அதுக்கு என்ன பண்ணுமோ அதுக்கு பண்ணிடுவோம், ரூரலுக்கு என்ன பண்ணிடுவோம். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. இப்போது ரூரல் ஏரியாஸுமே வந்து அர்பனைஸ்டாக மாறிக்கிட்டு இருக்கு பிகாஸ் ஆஃப் த சோ கால்டு கண்டினியூட்டி விச் ஐ ஆம் ஸ்பீக்கிங். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கண்டினியூட்டிலாம் இருக்கிறது தான் காரணம். ஓகேங்களா? அப்போது இதுக்கு முன்னாடி பண்ண அந்த விஷயங்கள்லாம் இதுக்கப்புறம் செயல்பட்டு வராதுங்க. எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்வளோ கஷ்டமாக இருக்குது இந்த விஷயங்கள் அப்படின்னா, there are some problems with respect to the current policy framework which is nothing but over centralization of finances. ஃபினான்ஸ் முதல்ல வந்து அர்பன் லோக்கல் பாடிஸுக்கு கிடைக்கிறதே இல்லை. அப்படியே கிடைச்சாலுமே இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் டைடு ஃபினான்சஸ். இந்த விஷயத்துக்காக உனக்கு காசு கொடுக்குறேன், அப்போ அந்த விஷயத்தை மட்டும்தான் செய்ய முடியும், வேறு எதையும் செய்ய முடியாது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ். ஃப்ளாக்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்எங்கேஜ்டு ப்ரோக்ராம்ஸ் எதுவுமே கிடையாது. ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு ப்ரோக்ராம்ஸில் நடக்கும். அம்ரூட் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா, அட்டல் மிஷன் ஃபார் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஓகேங்களா, ரெஜுவனேஷன் அண்ட் அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதில் ஒரு 500 சிட்டியை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதில் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த சிட்டிஸ் வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாச்சுரி டவுன்ஸுக்கு மாற்றுறாங்க. ஸ்டாச்சுட்டரி டவுன்ஸ் வரைக்கும் இந்த அம்ரூட் மிஷன் இருக்குது அப்படின்ட்டு. பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்டாச்சுரி டவுன்ஸை தவிர்த்து சென்சஸ் டவுன்ஸ்னு இருக்குது, அர்பன் வில்லேஜஸ்ன்னு இருக்குது. இதிலெல்லாம் இந்த அம்ரூட் மிஷன் செயல்பட்டு வராது. அப்போ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் இஸ் அ இம்பார்ட்டண்ட் விஷயம், ஓகேங்களா. அது வந்து இப்போ கிடைக்கிறது இல்லை. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வந்து there is another scheme which is called as
பாரத் ஸ்வச் பாரத் மிஷன், அதில் லிக்விட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் பண்ணணும், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டாக பண்ணவே முடியாது. அதுக்குன்னு ஒரு ஸ்கீமை போட்டிருக்காங்க, அதுதான் ஸ்வச் பாரத் மிஷன். அதுவும் செலக்டட் அர்பன் ஏரியாஸில் தான் இருக்குது. ஸ்வச் பாரத் அர்பன்னு ஒரு தனியாக இருக்குது, ஸ்வச் பாரத் ரூரல்னு தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து தனித்தனியாக இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்பனைஸ்டான ஏரியாவுக்கு ரூரலாக நம்ம ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு வந்து நம்மளால் வந்து சரியாக அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியல அப்படிங்கிறது தான் இதோடைய ஒரு எக்ஸாம்பிள், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போ ஒவ்வொரு ஸ்கீம்ஸுமே, ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம்ஸுமே வந்து அது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அ ஃப்ளாட் அப்ரோச் விச் இஸ் ரீஜனல் பேஸ்டு அப்ரோச்சாக இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது, டிஸ்ட்ரிக்ட் பேஸ்டாக ஹோலிஸ்டிக்காக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். ஓகேங்களா? ஃபினான்சஸ் கரெக்டாக இருக்கணும், ஹோலிஸ்டிக்கான ஒரு அப்ரோச் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூ ஹாவ் டு ஸ்ட்ரென்தன் யுவர் டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிஸ். நவ் இட் இஸ் அ மியர் அப்பண்டேஜ் ஆஃப் த பியூரோக்ரஸி. பியூரோக்ரஸி என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து அதுக்கு கீழே என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி இருக்குது. பட் கான்ஸ்டிடியூஷன் அப்படி ப்ரிசீவ் பண்ணல. கான்ஸ்டிடியூஷன் வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. பட் நவ் பிகாஸ் ஆஃப் த பியூரோக்ராட்டிக் எக்ஸசஸ் இட் ஹாஸ் பிகம் அண்ட் அப்பண்டேஜஸ், அதாவது வந்து அது தொங்கு சதையாக மாறிடுச்சு அப்படின்றாங்க. பியூரோக்ரஸியோட தொங்கு சதையாக வந்து டிஸ்ட்ரிக்ட் பிளானிங் கமிட்டி ஹாஸ் பிகம் இட். ஓகே, democratization of the local governance இல்லை, bureaucratization of the local governance மாறிடுச்சு அப்படிங்கிறது தான் இதோட பெரிய கம்ப்ளைண்ட். ஓகேங்களா? அப்படி பண்ணாத வரைக்கும் இந்த அர்பன் ரூரல் கண்டினியூம் இருக்காது. அர்பனையும் ரூரலையும் ஒரே மாதிரியே பாருங்க அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டிகல் வந்து நமக்கு சொல்லுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஏஎம்முக்கும் எஃப்எம்முக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். இதை பிலிம்ஸில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்புறம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைட், ஒரு வேவோட ஹைட்டு, அப்போ எவ்வளவு தூரம் ஹைட் போகுது, அப்போது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைட்டான இடத்துல இந்த வேவால் போக முடியும் அப்படிங்கிறது தான் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ஹைட்டான இடத்துல போக முடியும், பட் ரொம்ப கரகரன்னு கேட்கும் ஏஎம்மில். எஃப்எம்மை பொறுத்த வரைக்கும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீக்வன்சி, எவ்வளவு செகண்டில் மேலேயும் கீழேயும் ஒரு வேவ் போயிட்டு வருது, கிரஸ்ட் அண்ட் ட்ராட் எவ்வளோ சீக்கிரம் அது ப்ரொடியூஸ் ஆகுதுங்கிறது தான். அப்போ வேகமாக அதால் போக முடியும், பட் ஷார்ட்டர் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும், பட் கிளியராக இருக்கும். இதுதான் எஃப்எம்முக்கும் ஏஎம்முக்கும் உள்ள வித்தியாசம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு இந்தியா சென்ஸ் சப்ளைஸ் டு த டைகூன் ஹிட் லாஹோஸ், மியான்மர் அண்ட் வியட்நாம். என்ன டைகூன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைகூன் யாகி. ஓகேங்களா? அதுக்கப்புறமா வந்து இந்த ஆப்ரேஷனுக்கு பேர் வந்து ஆப்ரேஷன் சத்பவ். இந்த ஆப்ரேஷன் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதும். யாகி, ஆப்ரேஷன் சத்பவ். அதுக்கப்புறமா வந்து அது எங்கே அனுப்பியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஷிப்பில் அனுப்பியிருக்காங்கன்னா ஐஎன்எஸ் சாத்புரா. இந்த 3 விஷயம் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. ஓகேங்களா? அந்த there is 2 நேவி ஆஃபீஸர்ஸ். அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வாட்டர் குளோபல் வாயேஜ், அதாவது வந்து கடலை சுற்றி வர போகிறாங்க. ஓகே, அவங்க அதுக்காக போக போகிறாங்க, அந்த மிஷனுக்காக போக போகிறாங்க. அவங்களோட பேரை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவங்களோட பேர் வந்து லெப்டினன்ட் கமாண்டர் ரூபா, அதுக்கப்புறமா வந்து கே தில்னா. அவங்க எந்த ஷிப்பில் போக போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்விஎஸ் தாரணியில் போக போகிறாங்க. தாரிணி. ஓகே, TARINI. அவங்க போகிறதுக்கான பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாகர் பரிக்ரமா. ஓகேங்களா? பரிக்ரமா, சாகர் பரிக்ரமா. சாகர்னா என்னன்னு சொன்னால் ஓஷன்னு சொன்னேன், அதை சுற்றி வருது, சாகர் பரிக்ரமா. அதே மாதிரி there is a ship, ட்ரைனிங் ஷிப்பு 2 இருக்குங்க, தரங்கிணி அப்புறமா வந்து சுதர்ஷினி. ஐஎன்எஸ் தரங்கிணியும் சுதர்ஷினியும் ட்ரைனிங் ஷிப்பு. இந்த மாதிரி சர்க்கம்வென்ட் பண்ணுறதுக்கு 2 ஷிப் இருக்குது, தாரிணி அப்புறமா வந்து மாதேய். இந்த 2 ஷிப், இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க போதுமானது. ஓகே, நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கிளாரிட்டி ஆஃப் விஷன். இப்போ there is a act, Drug and Magic Remedies Act. என்னன்னா ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணால் அது உடனே சரியாகும்ன்ட்டு வந்து ஃபால்ஸாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. ஒரு ப்ராடக்ட் இருக்குது, என்கிட்ட ஒரு ப்ராடக்ட் இருக்குது, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா கோவிட் போயிடும்னு ஒருத்தர் சொன்னார். ஓகேங்களா? அவர் மேலே இப்போ அரெஸ்ட் வாரண்ட் இருக்குது. பட் அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் மிஸ்லீடிங் பண்ணக்கூடாது. அந்த மிஸ்லீடிங் பண்ணுறதுக்கான பனிஷ்மெண்ட் என்னென்னா
இந்த இடத்துல தான் சொல்லியிருக்காங்க ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் அப்ஜெக்ஷனபிள் அட்வர்டைஸ்மெண்ட் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா தட் ப்ராடக்ட் வில் பி கேன்சல்டு. யார் கேன்சல் பண்ணுறா? cancelled by the organization called as Central Drug Standard Control Organization. Of late this organization is coming in news. ஓகேங்களா, நிறைய வாட்டி நியூஸில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் பற்றி படிச்சுக்கோங்க, பொட்டென்ஷியல் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின். ஓகே, சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன். தே ஹவ் சஸ்பெண்டட் திஸ் ட்ரக். அந்த ட்ரக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெஸ்வியூ. இவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க, என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்டோ ஃபார்மசூட்டிக்கல். பிரைம் மினிஸ்டரை டேக் பண்ணி ட்விட்டரில் திஸ் இஸ் த ஃபஸ்ட் ட்ரக் விச் ஹாஸ் பீன் அப்ரூவ்ட் பை த DCGI ஃபார் எலிமினேட்டிங் த நீட் ஆஃப் ரீடிங் கிளாஸஸ். இந்த ட்ரக்கை நீங்கள் போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து கிளாஸஸ் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா, இது எதுக்காக இந்த ட்ரக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a disease called as presbyopia. ஓகேங்களா, presbyopia, PRESBYOPIA. இது என்ன பண்ணுன்னா வருஷம் போக 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 உங்களோட எபிலிட்டி டு சி இந்த ஷார்ட் சைட்னஸை வந்து கொண்டு வந்துடும். அதுக்காக நீங்கள் கண்ணாடி போடுற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா, இந்த ட்ரக்கில் என்ன ஒரு கெமிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா there is a chemical called as pilocarpine. பிலோகார்பைன்னு ஒரு கெமிக்கல் இருக்குங்க. இது என்ன பண்ணுன்னா உங்களோட பியூப்பிள் இருக்குல்ல அதை வந்து சுருக்கும் பொழுது there is a tunnel like vision. அந்த விஷன் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால பக்கத்தில் இருக்க பொருட்களை பார்க்க முடிகிற எபிலிட்டியை வந்து அந்த ட்ரக் அந்த இது கொடுக்கும், ஐ ட்ராப் கொடுக்கும். பட் அதனாலலாம் நீங்கள் வந்து கண்ணாடியை போடுற எபிலிட்டியெல்லாம் வந்து நீங்கள் வந்து இழக்க மாட்டீங்க, கண்ணாடியும் போட்டு தான் ஆகணும். ஓகே, பட் இது வந்து ஃபால்ஸாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் இவங்க இது உருவாக்குனது கிடையாது. This is already treated for glaucoma, but it is known for its side effect also. ஓகேங்களா, இதெல்லாம் மறைச்சு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் பண்ணி இவங்க வந்து இந்த ட்ரக்கை வந்து சொன்னதுனால இந்த ட்ரக்கை வந்து திருப்பி வாங்கியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து there is another important thing with respect to closed glacial ecosystem. ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமனோட டெண்டன்சியே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், ஒரு தப்பு வரப்போகுது இல்லைனா ஒரு பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம வந்து நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையிலேருந்து ஃபஸ்ட்டு வந்து அதை இல்லைன்னு நினைப்போம். அப்புறம் கிட்ட வரும்போது பயப்படுவோம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ரெமெடியல் மெஷர் எடுக்கலான்னு நினைப்போம். அதுக்கப்புறம் சரி பிரச்சனை வந்துட்டு போங்கடா வெட்டதானடா போகிறீங்க வெட்டுங்கடா அப்படிங்கிற மாதிரி வடிவேல் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஆகிடுவோம். ஓகேங்களா, அந்த மாதிரி தான் இது நான் பார்க்குறேன். என்னென்னா இப்போ க்ளோஸ்ட் கிளேஷியல் ரிட்ரீட் அந்த மெக்கானிசம் இருக்குது. கிளேஷியல் ரிட்ரீட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இருக்கோம், அது நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல. ரிட்ரீட் ஆகிடுச்சு, இப்போ இந்த எக்கோசிஸ்டம் எப்படி ஆகும், இப்படி நான் ஒரு சயின்டிஃபிக் தியரியை கொண்டு வரேன் அப்படின்ட்டு 4 பேர் வந்திருக்கான். என்னென்னா அந்த எக்கோசிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரு பேரன் லேண்டாக தானே இருக்கும் போஸ்ட் கிளேஷியல் ரிட்ரீட்டுக்கு அப்புறம். அப்போது அங்கே வாட் இட் வில் டூ, தேர் இஸ் அ ப்ரைமரி சக்சஷன் வில் ஹேப்பன். இந்த ப்ரைமரி சக்சஷன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய கிளைமேட் சேஞ்சை கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறானுங்க. ஓகேங்களா, அப்போது ப்ரைமரி சக்சஷன் எப்படி இதுவாகும், ஃபஸ்ட்டு வந்து அந்த பேரன் லேண்ட் வில் பி ஆக்குபைடு பை த பியோனியர் ஸ்பீசிஸ். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பாக்டீரியாஸ் வரும். பாக்டீரியாஸ் வந்து அந்த இது வந்து கரெக்டாக அந்த ஹியூமிட் லைக் சுச்சுவேஷனை கொண்டு வரும். அந்த ஹியூமிட் லைக் சுச்சுவேஷன் லைக்கன்ஸ் அண்ட் மோசஸை கொண்டு வரும். அந்த மோசஸ் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீஜென்ரேட் ஆகி உள்ளே வரும்போது அந்த சாயிலாக மாற்றும். அந்த சாயில் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சில ஸ்பீசிஸை கொண்டு வரும், சில ஸ்ரப்ஸ் லைக் ஸ்பீசிஸ், சிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கண்டினியூஸ் ஸ்பீசிஸ் அதை கொண்டு வரும். அதுக்கப்புறம் இட் வில் பிகம் அ கிளைமேக்ஸ் ஸ்பீசிஸ் வேர் த டால் பிளான்ஸ் வில் க்ரோ. ஓகேங்களா, இந்த மாதிரி வந்து கிளைமேக்ஸ் ஸ்பீசிஸாக வந்து நிற்கும். அப்போ பிளான்ஸ் வரும் பொழுது கார்பன் டை ஆக்சைடு வந்து இன்ஹேல் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும், அது மிட்டிகேட் பண்ணும். போஸ்ட் எக்கோசிஸ்டமில் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு ஒரு 4 பேர் வந்து ஸ்டடி பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா, ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஓகேங்களா, and there is another important thing which is called as golden fiber. ஜூட் அப்படிங்கிறது தான் வந்து கோல்டன் ஃபைபர்னு சொல்லுவாங்க. இந்த ஜூட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப் இன் இந்தியா. செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேஷ் கிராப். ஃபர்ஸ்ட் அப்போ என்னது காட்டன். இந்த ஜூட் வந்து எங்கே இது பண்ணுறாங்கன்னா 3 இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்டில் பண்ணுறாங்க, அசாம்,
வெஸ்ட் பெங்கால் ஃபஸ்ட்டு, வெஸ்ட் பெங்கால், அப்புறம் அசாம், அதுக்கப்புறம் பீகார். இந்த ஜூட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய அந்த டெம்பரேச்சர், ஹியூமிட், ஹை டெம்பரேச்சரில் தான் இந்த ஜூட் விளையும். அதே மாதிரி ஹை ரெயின்ஃபாலும் இருக்கணும். ஹை டெம்பரேச்சர், ஹை ரெயின்ஃபால் இருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எப்போ வந்து அறுவடை பண்ணுவாங்க அப்படின்னா, ஆஃப்டர் 100 to 150 days. ஓகே. அப்போ தான் அதோட குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே. ஆஃப்டர் 150 days. There is a concept called as retting, RETTING, with respect to jute. ஃபஸ்ட்டு அதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதோடைய மரத்தோடு தான் சேர்த்து வெட்டுவாங்க, வுட்டோடு தான் வெட்டுவாங்க. அந்த வுட்லேருந்து அந்த ஃபைபரை எடுக்கிற ப்ராசஸுக்கு பேர் தான் இந்த ரெட்டிங். ரெட்டிங்க்கு என்ன பண்ணுறாங்கன்னா, கான்க்ரீட்லேயோ இல்லை வுட்லேயோ கட்டி அதில் அந்த ஒரு ஸ்லோ மூவிங் வாட்டரில் வந்து சஸ்பெண்ட் பண்ணி விட்டுருவாங்களாம், அதை மிதக்க விட்டுருவாங்களாம். அது நல்லா ஊறி 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 என்ன ஆகும்னா அந்த ஃபைபர் வெளில வருமா, அதுக்கு பேர் தான் ரெட்டிங். ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ஜெர்மன் ஷிப் வந்து தைவான் ஸ்ட்ரெயிட்டில் வந்து போயிருக்கு. அந்த 2 ஜெர்மன் ஷிப்பை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. பேண்டன், அதுக்கப்புறமா வந்து ஃப்ராங்க்ஃபூட். ஓகேங்களா. பேடன் அப்படிங்கிற ஒரு ஷிப்பும் ஃப்ராங்க்ஃபூட் அப்படிங்கிற ஒரு ஷிப்பும் வந்து தைவான் ஸ்ட்ரெயிட் நடுவில் போயிருக்கு. சைனாவுக்கும் தைவானுக்கும் நடுவில் இருக்க ஸ்ட்ரெயிட்டில் போயிருக்கு. ஸோ இதை வந்து சைனா வந்து எதிர்த்துருக்குறாங்க. 2 டெக்கேட்டுக்கு அப்புறம் இதை பண்ணியிருக்கானுங்க ஜெர்மனி. ஓகேங்களா. இந்த பேரை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு ஒன்றும் தேவையில்லை. அண்ட் தென் அஷ்டமுடி லேக் இருக்குது பார்த்தீங்களா, அது பாத்திங்க்கு உகந்ததான இடமா இல்லை, இப்போ மாறிடுச்சு. 4 இடம் பாத்திங்க்கு உகந்ததான இடமா இல்லை அப்படின்னு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு சொல்கிறாங்க. அஷ்டமுடி லேக் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ். ஓகே. அதுக்கப்புறம் அது வந்து இட் இஸ் நோன் ஃபார் இட்ஸ் பயோ அக்குமுலேஷன், பயோ மேக்னிஃபிகேஷன். ஓகேங்களா. ஸோ அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மைக்ரோ பிளாஸ்டிக்கு, அதுக்கப்புறமா வந்து அஷ்டமுடி லேக்கு, பொல்யூஷனும் இப்போ ஆயிருக்கு, பாத்திங் இல்லாமல் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதில் 4 இம்பார்ட்டண்ட்டான லொக்கேஷனில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மானிட்டரிங்கும் வச்சுருக்காங்க. ஓகேங்களா. இது எந்த ரூல்ஸுக்கு கீழே வருது அப்படின்னா, என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ரூல்ஸ் 1986. இதுக்கு கீழே தான் வந்து இந்த பிராத்திங் க்ரைட்டீரியா வருது. அந்த பிராத்திங் க்ரைட்டீரியா கீழே அது வந்து கரெக்டாக இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த பிராத்திங் க்ரைட்டீரியாவுக்கு நிறைய அந்த ஃபீக்கல் கோழி எவ்வளோ இருக்கணும், அதுக்கப்புறமா வந்து என்னென்ன மாதிரியான ஆக்சிஜன் டிமாண்ட் எவ்வளோ இருக்கணும், டிசால்வ்டு ஆக்சிஜன் எவ்வளோ இருக்கணும், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதை ஒரு வாட்டி சும்மா பார்த்துக்கோங்க. ஓகே. ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து மைக்ரோ பிளாஸ்டிக்ஸும் இருக்குங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. தட்ஸ் ஆல். ஓகே. அதுக்கப்புறம் இந்த அஷ்டமுடி லேக்கை பற்றி பேசணும் அப்படின்னா, திஸ் இஸ் த 2nd largest லேக் இன் கேரளா. ஃபஸ்ட்டு வந்து வேம்பநாட் லேக், அதுக்கப்புறம் 2nd லேக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமுடி, கொல்லம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அஷ்டமுடின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா வந்து 8 முடி இருக்குமா. அஷ்டன்னா 8ன்னு அர்த்தம். அஷ்ட திக் கஜாஸ், அஷ்ட பிரதான் அப்படின்றாங்களா, 8 பேர். தட்ஸ் ஆல். அதே மாதிரி அஷ்டமுடி 8 முடி இருக்கும். அதனால தான் இது அஷ்டமுடி லேக் அப்படின்னு பேர். 2nd இம்பார்ட்டன்ட் லேக் இன் கொல்லம். ஓகேங்களா. 2nd largest லேக். வேம்பநாட் லேக் தான் ஃபஸ்ட்டு. அங்கே தான் வந்து ஸ்னேக் போட் ஃபெஸ்டிவல் நடக்கும், நேரு ட்ராஃபி ரேஸ்லாம் நடக்கும். ஓகே. நெக்ஸ்ட் வந்து with respect to state planning commission brings out a toolkit for low emission zones. இதில் ஒரே ஒரு விஷயம் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்னென்னா, with respect to தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிஷன் in collaboration with British Deputy High Commissioner, UK pact அப்படின்னு ஒரு pact. ஓகேங்களா. UK Partnership for Acceleration of Climate Transition அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க. இது உங்களுக்கு டிஎன்பிசியில் தான் யூஸ் ஆகும். ஓகேங்களா. இந்த நியூஸு இது என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர் இஸ் அ டூல் கிட், லோ எமிஷன் டூல் கிட்னு ஒரு டூல் கிட்டை பண்ணுறாங்க. ஹை பொட்டென்ஷியல் பொல்யூட்டிங் ஏரியாஸில் லோ எமிஷன் வெஹிக்கிள்ஸ் மட்டும்தான் அலௌடுன்றாங்க. ஒன்று அது எப்படி அலோவ் பண்ணுறாங்கன்னா, ஒன்று அந்த ஹை எமிஷன் வெஹிக்கிள்ஸை தடை பண்ணிடுறாங்க, இல்லைனா அதை யூஸ் பண்ணுறவங்க மேலே வந்து ஃபைன் போடுறாங்க. இது மூலமாக நம்மளால் இதை பண்ண முடியும். இதுக்கு ஒரு டூல் கிட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கானுங்க. ஓகேங்களா. ஸோ அந்த ஆர்கனைசேஷன் பற்றி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, வேறு எதுவும் பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை இது. And then there is another important thing with respect to particulate matter. Who guidance விட particulate matters, 2 important particulate matters are there. Particulate matter 2.5, particulate matter 10.
இந்த ரெண்டுமே தமிழ்நாட்டில் தான் பேசுகிறாங்க. சென்னையில் which is the 4th largest city in the India where 90 lakh peoples are there. ஓகேங்களா, 90 lakh peoples are residing. particulate matter 2.5 சரி 10 சரி WHO கைட்லைன்ஸை விட 6 to 7 times வந்து ஹையஸ்ட்டாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா ஓசோன், ட்ராபிக்கல் ஓசோனை வந்து இன்டியூஸ் பண்ணிடும், லங் டிசீஸை வந்து இன்டியூஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2.5 இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப ரொம்ப ப்ராப்ளம். நம்மளோட பிளட் ஸ்ட்ரீமுக்குள்ளே போய் நம்மளோட இருதயத்தில், லங்ஸில், அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய மூளைக்கெல்லாம் போய் அது படிகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பெரிய ப்ராப்ளம்ஸ் with respect to 2.5 and 10. Next is with respect to Iran launches new research satellite. ஸோ ஈரான் வந்து சம்ரம் அப்படிங்கிற அந்த சேட்டலைட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. எதில் அப்படின்னா வந்து கயூம் 100 கேரியர். இது எதுக்காக இந்த நியூஸில் வந்து இது ஒரி பண்ணியிருக்காங்கன்னா, இந்த கயூம் 100 கேரியரை வந்து வேறு நியூக்ளியர் வாரட்ஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து பயப்படுறாங்க வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ். ஸோ அதுக்காக தான் இது நியூஸில் இருக்குது. அப்போ கயூம் 100 அப்புறம் சரம் 1 அப்படின்னா என்னென்னு, சம்ரன் 1னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது. வித் ரெஸ்பெக்ட் டு மால்தீவ்ஸ், மால்தீவ்ஸை பொறுத்த வரைக்கும் சில இம்பார்ட்டண்டான விஷயம் உங்களுக்கு தெரியணும். தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் டெப்ட் கிரைசிஸ். ஓகேங்களா, அப்போது சைனா வந்து, சைனா இஸ் த ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் த ஃபாரின் கான்ட்ரிபியூட்டர் ஆஃப் த மால்தீவ்ஸ். செகண்ட் வந்து இந்தியா இருக்குது. டூரிசமை பொறுத்த வரைக்கும் டூரிசம் தான் வந்து ஒன்லி இம்பார்ட்டன்ட் திங் விச் மால்தீவ்ஸ் இஸ் ஹேவிங் ஃபார் தேர் எக்ஸ்டர்னல் இன்கம். சைனீஸ் தான் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கானுங்க. அதுலேயுமே மால்தீவ்ஸோட டெஸ்டினேஷன் யார், சைனா தான் வராங்க. இந்தியா தான் முதல்ல இருந்துச்சு, பட் இந்தியா இப்போ குறைஞ்சிருச்சு. ஏன் குறைஞ்சதுன்னா மால்தீவ்ஸ் பண்ண பஞ்சாயத்து, 2 இம்பார்ட்டண்டான பஞ்சாயத்து பண்ணானுங்க. ஒன்று வந்து இந்தியா அவுட் கேம்பெயின் பண்ணானுங்க, அப்புறம் பிரைம் மினிஸ்டர் மோடியை வந்து ரொம்ப தரைக்குறைவான வார்த்தைகளில் வந்து ஒரு 2 மினிஸ்டர்ஸ் வந்து மால்தீவ்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக்காட் மால்தீவ்ஸ் கேம்பெயின் வந்து இந்தியாவில் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதனால் அவங்களோட வருமானம் குறைஞ்சிது. ஓகே, இதனால தான் வந்து இந்தியர்களுடைய வருகை உள்ளே போகிறது வந்து கம்மியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வேர்ல்டு பேங்க் ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் திங். ஆர்டிகல் 20 என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டிகல் 23 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் சேஸ் அபவுட் செல்ஃப் இன்கிரிமினேஷன், விச் இஸ் தன்னுடைய தப்பை தானே செஞ்சதா வாக்குமூலம் கொடுத்தாலும் அது செல்லாது இன் கோர்ட் ப்ரெமிசஸ். கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்டில் மட்டும் கிடையாது, அது டியூரிங் இன்ட்ராகேஷனுக்கும் இது பொருந்தும்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது த சைலன்ஸ் ஆஃப் த அக்யூஸ்ட் பர்சனாக தான் இருக்கார் அவர், கன்விக்ட் ஆகலை. சைலன்ஸ் ஆஃப் த பர்சன், இட் ஷுட் நாட் பி இன்டர்பிரட்டட் ஆஸ் தே டன் த கிரைம். அவங்களுக்கு ரைட் டு பி சைலண்ட்டாக இருக்கிறதுக்கும் உரிமை இருக்குங்கிறத கோர்ட் சொல்லுது. ஓகேங்களா, and then there is an organization which is called as Geneva based UN linked organization, Global Alliance for National Human Rights Institutions. Global Alliance for National Human Rights Institutions. They give accreditation to the World Human Rights Organizations. Yearly accreditation கொடுப்பாங்க, A grade, A grade, B grade, C grade அப்படின்ட்டு. They have deferred for the 2 years continuously for our National Human Rights Commission. இப்போ நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனுக்கு இவங்க அக்ரிடேஷனே கொடுக்கல. சில காரணங்கள் சொல்கிறாங்க. உமன் ரெப்ரசன்டேட்டிவ் ஒழுங்காக இல்லை, மைனாரிட்டிஸ் இல்லை, ஒழுங்காக இல்லை. அதுக்கப்புறமா வந்து there is a link between the abuser and the commission. அதாவது யார் அப்யூஸ் பண்ணுவாங்களோ அவங்களே கமிஷனில் மெம்பராக இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் போலீஸ், there are some ex-commissioners who are the members of Human Rights Commission. ஸோ இது வந்து பெரிய கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் there is a major political intervention with respect to its functioning. Human Rights Commission உடைய ஃபங்க்ஷனிங்கில் பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷன் இருக்குது. there is a lack of political will to revive this commission. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க சொன்னதுக்கு சில விஷயங்கள் ஒத்து போகுது. ஏன்னா 2 மாதம் ஆகுது, ஜூலையில் சேர்மன் வந்து இது பண்ணுறாங்க,
ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனோட இந்தியாவுடைய சேர்மன் வந்து ரிட்டையர்ட் ஆகுறாங்க. இன்னும் they have not filled, government has not filled this position, and there should be a permanent 7-member commission. 7 members இருக்கணும் அந்த கமிஷனில் பெர்மனண்ட்டாக. அதுக்கப்புறம் ஒரு 6 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க, 5-6 எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த 7 பெர்மனன்ட் மெம்பர்ஸில் ஒரே ஒரு மெம்பர் தான் இருக்காங்க. தே ஆர் நோ ஷீ இஸ் நோ ஆக்டிங் ஆஸ் அ ஆக்டிங் சேர்மன் ஆஃப் திஸ் கமிஷன். ஸோ திஸ் இஸ் கிளியர்லி சேயிங் தட் there is a lack of political will with respect to the functioning of the Human Resource Commission. Okay. And then ஆக்ராவில் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னா, the famous world famous Taj Mahal, which is a UNESCO World Heritage Site, அவருடைய மேற்கூரை வந்து லீக் ஆகுதுன்னு ஒரு ப்ராப்ளம், ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஓகேங்களா? அது ஆனால் ஏஎஸ்ஐ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டேமேஜ்லாம் ஒன்றும் ஆகலை, பட் ஏன் லீக் ஆகுதுன்னு தெரில, நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகே, நோ டேமேஜ் in the World Heritage Site. And then this is the one of the 7 wonders of the world. ஓகேங்களா? அதோட பொட்டென்ஷியல் அவ்வளோ அதிகம். பட் லெட்ஸ் see what they are doing. நெக்ஸ்ட் இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போர்ட் பிளேர் இருக்குல்ல, அந்தமான் நிக்கோபாரோட கேபிட்டல், அதோட பேரை வந்து ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றிருக்காங்க. இப்போ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலோனியல் அந்த ட்ரேசிங், அந்த ஹிண்ட்டை வந்து தூக்கிறதுக்காக அதை பண்ணுறாங்க. ஓகேங்களா? போர்ட் பிளேர் அப்படிங்கிறது ஒரு பிரிட்டிஷ் அஃபீஷியலோட பேர், அது சர்வேயரோட பேர், அது பிளேர் அப்படின்றது. அதை அவங்களோட பேரை வந்து தூக்கிட்டு நம்ம இப்போ ஸ்ரீ விஜயபுரம்னு மாற்றிருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் அ டைம் இட் வாஸ் அ பேஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் சோலாஸ். அவங்க வந்து ஸ்ரீ விஜயபுரம் தான் இந்த ஹைலாண்டை வந்து கூப்பிட்டுருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த பேரே வச்சுருக்காங்க, ஸ்ரீ விஜயபுரம்னு பேர் வச்சுருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு DRDO. DRDO வந்து சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் அ preliminary automotive trial ஆஃப் இந்தியன் லைட் டேங்க் ஜரோவர் அப்படிங்கிறது இந்தியன் லைட் டேங்க்னு தெரிஞ்சுக்கோங்க. இட் இஸ் டெவலப்ட் பை DRDO இன் கொலாபரேஷன் வித் லான்சன் அண்ட் L&Tன்னு தெரிஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், இதோட தேவையில்லை, வேறு எதுவும் தேவையில்லை. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அ ஸ்டடி ஆஃப் ஓசோன் பொல்யூஷன். ஓசோன் பொல்யூஷன் ரெடியூசஸ் த ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் growth. ஓகேங்களா? ட்ராபிக்கல் ஃபாரஸ்ட் growth-ஐ வந்து ரெடியூஸ் பண்ணுது ஓசோன் பொல்யூஷன். அதாவது வந்து ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன் is reducing the growth of tropical forest. The tropospheric ozone is an example of secondary pollution, where the primary pollutants like per-acetyl nitrate, அதுக்கப்புறமா வந்து மீத்தேன், ஓகேங்களா, மீத்தேன் ப்ளஸ் அதுக்கப்புறமா வந்து நைட்ரஸ் ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு. ஸோ தீஸ் அண்ட் ஆல் இன் presence of sunlight create this tropospheric ozone. ஓகேங்களா? this is a property, this is an example of secondary pollution. ஓகே. இது வந்து ஒரு சில hours or days தான் இருக்கும். ஸோ இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிவ்டு climate pollutants-னு சொல்லுவாங்க. ஷார்ட் லிவ்டு climate pollutants. ட்ரோபோஸ்பியரிக் ஓசோன், அதுக்கப்புறமா வந்து பிளாக் கார்பன், அதுக்கப்புறமா வந்து குளோரோஃப்ளோரோ கார்பன், ஓகேங்களா, அதுக்கப்புறம் மீத்தேன். இது எல்லாமே, இந்த 4மே எக்ஸாம்பிள் ஆஃப் ஷார்ட் லிவ்டு climate pollutants. இதை காம்பேக்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க. அவங்களுக்கு பேர் வந்து கோயலேஷன் ஆஃப் climate air pollutants அப்படின்ட்டு, அப்படி ஒரு கோயலேஷன் ஃபார் காம்பேக்டிங் ஏர் பொல்யூட்டன்ஸ் அப்படின்னு ஒரு கோயலேஷன் இருக்காங்க. ஓகே. நெக்ஸ்ட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்மால் பாக்ஸ் வேக்சின். எம்பாக்ஸ், அதாவது வந்து மங்கி பாக்ஸ் வேக்சின் வந்து இப்போ பெருசாக இல்லை, பட் ஒரு ஸ்மால் பாக்ஸ் வேக்சின் ஒன்று இருக்குது. அந்த வேக்சின் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்காரா பரிவியன் நார்டிக். இந்த வேக்சினை வந்து மாடிஃபை பண்ணி மங்கி பாக்ஸை கொடுத்தா லைட்டாக கேட்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் இது நியூஸில் இருக்குது. ஸோ இதை பற்றி மட்டும், இந்த வேக்சின் எதுக்காக அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, போதுமானது, வேறு ஒன்றும் தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான DND இதோட முடியுதுங்க. ஏதாவது டவுட் இருந்தால் யூ கேன் ஆஸ்க் மீ. சார் GS4 கிளாஸ் எடுப்பீங்களா? ஐ டோன்ட் நோ. ஓகே.
சார் ப்ரீ ஃபவுண்டேஷன் முடிஞ்ச பின்ன மெயின்ஸ் ஃபவுண்டேஷன் கொடுப்பீங்களா? அது உங்களோட ஆதரவை பொறுத்து தான் இருக்குது. ஓகேங்களா? எவ்வளோ பேர் பார்க்குறீங்க, எவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் இருக்குது. ஓகே, பட் ஐ கான்ட் பி ஷுவர். பட் இது எல்லாமே உங்களுடைய அந்த எவ்வளோ நல்லா பார்க்குறீங்க, எவ்வளோ கமெண்ட் சொல்கிறீங்க, எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது உங்களுக்கு, இதெல்லாம் பொறுத்து தான் அதை முடிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? மெயின்ஸை பொறுத்த வரைக்கும். அதுதான் ஜஸ்டிஃபை இல்லை, அதை ஏற்றுக்கிற மாதிரி இருக்குது. போஸ்ட் கிளேஷியர் இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி, அதுக்கு கிளைமேட் சேஞ்சுக்கு யூஸ் ஆகும்னு வேறு சொல்கிறாங்க. பட் இட் இஸ் அ ஸ்டடி. பட் வாட் ஐ வாண்டட் டு சே வித் ரெஸ்பெக்ட் டு இட் இஸ் ப்ரைமரி சக்ஸஷனை நடத்தணும்னு நினச்சேன், அவ்வளோதான். ஓகேங்களா? தேர் இஸ் 2 types ஆஃப் சக்ஸஷன் விச் இஸ் ப்ரைமரி அண்ட் செகண்டரி சக்ஸஷன். அதை நடத்தணுன்றதை நினச்சேன். மற்றபடி அந்த ஆர்டிக்கலில் எனக்கும் உடன்பாடு இல்லை. ஓகே, டிஎன் நியூஸஸ் எது இம்பார்ட்டண்ட்டாக இருக்கோ அதையும் நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. ஓகேங்களா? குரூப் 1 ப்ரிப்பரேஷனும் எனக்கு புரியுது. ஸோ அதையும் மனசில் வச்சு நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன். ஓகே, ரீடிங் ஸ்பீடு பற்றி ஆனால் ஆல்ரெடி 2:15 ஆகிடுச்சு. நான் முடிஞ்சால் நாளைக்கு சொல்கிறேன், இல்லைனா ஒரு 10 minutes வீடியோ மாதிரி நான் ட்ரை பண்ணுறேன். ரீடிங் ஸ்பீடு எப்படி பண்ணலாம், ஒரு சாப்டர் எப்படி பார்க்கலாம், ஃபஸ்ட்டு எப்படி படிக்கணும், இப்படிங்கிறதெல்லாம் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போதைக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு வீடியோ மாதிரி ஏதாவது பார்த்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வீடியோ இப்போது மௌரியாஸ் படிக்கிறீங்க அப்படின்னா மௌரியாஸில் நான் கொடுத்த வீடியோஸை பாருங்கள். பார்த்துட்ட உடனே நான் சொன்ன இம்பார்ட்டண்ட்டான வார்த்தைங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் படிக்கும்போது அது ட்ரிகர் ஆகும். அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு புரியும், உங்களால் ஈஸியாக படிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ ஏன்னா இப்போ ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ ஐ வில் ட்ரை. ஓகே, ஷூர். எஸ், இட் இஸ் அ ராம்சார் சைட். அஷ்டமுடி லேக் இஸ் அ ராம்சார் சைட். ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேங்க்யூ. என்ஜாய் பண்ணியிருக்கீங்க, செஷன் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா வெரி வெரி தேங்க்ஃபுல். சார் டுமாரோ கிளாஸ் ஸ்டார்ட். இதுக்கப்புறம் வந்து 12க்கு தாங்க. ஓகேங்களா? டிஎன்டி வில் பி அட் 12 to 2. ஓகேங்களா? எந்த எக்ஸாமுக்கும் நான் இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணலைங்க. ஓகேங்களா? நம்மளோட அட்டெம்ப்ட்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ எம் அ ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி. ஓகேங்களா? ஸோ மற்றவங்களுக்கு இளைய சமுதாயத்துக்கு நான் வழி விட்டுட்டேன். ஓகேங்களா? தேங்க்யூ. தேங்க்யூங்க. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. வெல்கம். நல்லா படிங்க. இப்போ ஏதாவது ரோட்டில் வீட்டில் பார்க்குறீங்க அப்படின்னும் போது சார் யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் அப்படின்னு ஒரு 4 பேர் சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகேங்களா? இதே சந்தோஷம் அடுத்தடுத்த வருஷத்தில் சார் உங்களால் சர்வீஸ் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். ஓகேங்களா? ஸோ என்னால் மட்டும் இல்லை, முழுக்க அது உங்களால் தான். ஒரு மென்டாரோட பங்கு வந்து 20% தான். 80% உங்களோட முயற்சியால் மட்டும்தான் நீங்கள் சர்வீஸ் வாங்குறீங்க. ஓகேங்களா? பட் இந்த பாதையிலலாம் நான் போய் தப்பு பண்ணியிருக்கேன், இந்த பாதையில் இதில் இருக்கும், கன்னி வெடி இருக்கும், எல்லாம் பார்த்து போங்க அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் எங்கள் வேலை. ஓகே, மற்றபடி நீங்கள் தான், உங்களோட முயற்சி தான், உங்களோட உழைப்பு தான். ஓகே, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து நல்லபடியாக படிங்க. ஆல் தி பெஸ்ட். ஜாலியாக இருங்க. தேங்க்யூ.